எபிசோட் நம்பர் 11. ஸ்டெல்லா அழுது கொண்டே இருக்க அவளை கட்டி அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினாள் ஜாய். அழாத, கஷ்டம்தான். இத பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இத கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? அதான் மொத்தமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பா அம்மாவுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு என்ன நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத ஸ்டெல்லா. நீ ஒருத்தனை காப்பாத்ததான் நினைச்ச, ஆனா எதிர்பாராத விதமா இந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்காக நீ ஓ மேலேயே பழி போட்டுக்காத. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுதான் உன்னை வேணும்னு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்ட வச்சிருக்கா. அவ யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன். உடனே நான் இத பத்தி விசாரிக்க சொல்றேன். வேணாக்கா, இத பத்தி நீ விசாரிக்க போனா என்ன பத்தின விஷயம் வெளியே தெரிஞ்சு அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். நம்ம ஃபேமிலிக்கும் அது பெரிய அவமானம். அதனால இந்த விஷயத்தை தோட விட்டுறலாம். இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி பேச வேணாம். என்ன ஸ்டெல்லா இப்படி பேசுற? இது இப்படி விடணும்னு சொல்ற? உன்னோட வாழ்க்கையே நீ தொலைச்சிட்ட. அதுக்கு 2 பேரு காரணம். ஒன்னு அந்த பொண்ணு, இன்னொன்னு அந்த பையன். அவங்க 2 பேரும் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஐயோ அக்கா, நான் வேற கோபத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தானே. அவனை திட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அந்த பையனும் இதுல இன்னசென்ட் தானே. ஆனா நடந்த சம்பவத்துல அதிர்ச்சியிலயும் கோபத்திலயும் இது எல்லாமே அவர் தான் பிளான் பண்ணி பண்ணாருன்னு திட்டிட்டு வந்துட்டேன். அவன் அப்பவே நிதானமா பேசலான்னு சொன்னான். நான் தான் கேட்கவே இல்லை. விடு ஸ்டெல்லா, உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. இந்த மாதிரி டயத்துல அவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்படுது. உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, அந்த பையனை பத்தி விசாரிப்போம். இல்லனா இது எல்லாத்தையும் இப்பவே நம்ம விட்டுறலாம். ஆனா அந்த பொண்ணை மட்டும் நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அவ யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். பிடிவாதமாய் ஜாய் கூறிட ஸ்டெல்லா அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நட்டாஷா தான் இதற்கு காரணம் என்று தெரிந்தால் நிச்சயம் ஜாய் அவளை சும்மா விட மாட்டாள். ஆனால் அதே நேரம் நட்டாஷாவுக்கு இருக்கும் கோபத்தில் இதனை பற்றி வெளியே யாரிடமாவது சொல்லிவிட்டால் தனக்குத்தான் இன்னும் பிரச்சனை என்று நினைத்து வருந்தினாள். நீ எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாத ஸ்டெல்லா. நல்ல ரெஸ்ட் எடு. வீட்டுல என்ன சொல்லணும்னு நீ யோசிக்க வேணாம். அப்பாவையும் அம்மாவையும் நான் சமாதானம் பண்றேன், சரியா? அவளுக்கே ஸ்டெல்லாவை பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது. இருவருக்கும் 3 வயதுதான் வித்தியாசம். ஆனாலும் ஸ்டெல்லாவை அவளின் மகள் போல பார்த்து கொள்வாள் ஜாய். அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை என்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தும் அவள் முன்பு தைரியமாக இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டாள் ஜாய். ஸ்டெல்லாவை மெத்தையில் படுக்க வைத்தவள் அவள் உறங்கும் வரை தலையை கோதி விட்டபடியே அமர்ந்திருந்தாள். நீ எதுக்காகவும் அழாத ஸ்டெல்லா. உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். நிம்மதியா தூங்கு, ஆறுதலாக கூறியவள் அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். கீழே இறங்கி வர அவளின் பெற்றோர்கள் என்ன ஆனது என்று மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஜாய் வாய்க்கு வந்த கதையை கூறி சமாளித்து வைத்தாள். நேற்று பார்ட்டி முடிந்ததும் அவளின் தோழி உடனே அவள் வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டாள் என்றும் கூடவே சாப்பிட்ட உணவு ஒத்துக்கொள்ளாததனால் வயிற்று வலியில் அவதிப்படுகிறாள் என்றும் பொய் கூறினாள். பெற்றவர்கள் இருவரும் அதில் வருத்தம் கொண்டாலும் ஜாய் அவர்களை சமாளித்தாள். நாட்கள் அதன் போக்கில் செல்ல ஸ்டெல்லா அலெக்ஸ் நினைப்பிலேயே மூழ்கி இருந்தாள். அதே போல அலெக்ஸ் வேலையை ஒரு பக்கம் கவனித்துக் கொண்டிருந்தாலும் ஸ்டெல்லாவை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான். எப்படியாவது அவளை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தான். சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் கிடைக்காததனால் மேலும் வருத்தத்தில் மூழ்கினான் அலெக்ஸ். அங்கு வில்லியம்ஸும் ஸ்டீவும் நட்டாஷா புகைப்படத்தை ஸ்டெல்லா முகத்திற்கு பதிலாக மார்பிங் செய்து அடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தார்கள். அலெக்ஸ் அவனின் வேலைகளை கச்சிதமாய் செய்து கொண்டிருந்தான். மிகவும் சுலபமாய் பிசினஸை பற்றியும் கற்று தேர்ந்தவன் அதனை திறம்பட செய்து கொண்டிருந்தான். புதிதாக பல ப்ராஜெக்டுகள் எடுத்து அதனை வெற்றிகரமாய் முடித்துக் கொண்டிருந்தான் அலெக்ஸ். அலெக்ஸ் கேட்டுக்கொண்டது போல் லில்லி அவனுக்கென்று ஒரு அசிஸ்டண்டை ஏற்பாடு செய்தாள். அலெக்ஸ் தீவிரமாக லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்க அவனின் கேபின் கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தான் ஜஸ்டின். பாஸ், ஒரு பிரச்சனை. என்னாச்சு? புதுசா நாம ஒரு டிசைன் கிரியேட் பண்ணோம்ல, அது வெளியே லீக் ஆயிருக்கு. பதட்டத்துடன் அவன் கூறிட மர்மமாக புன்னகைத்தான் அலெக்ஸ். ரொம்ப நல்ல விஷயம். என்னது நல்ல விஷயமா? என்ன பாஸ் சொல்றீங்க? நம்மளோட டிசைன் லீக் ஆயிருக்குன்னு சொல்றேன், நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க. இது நான் வச்ச ட்ராப் தான். உடனே டிசைனிங் இன்சார்ஜா இருந்த 2 டீமையும் அவங்களோட டிசைனோட இங்க வர சொல்லு. கூடவே லீக் ஆன டிசைன் என்ன அதையும் எடுத்துட்டு வா. கட்டளையாக கூறிட சம்மதமாய் தலையசைத்த ஜஸ்டின் 2 டீமையும் அங்கு அழைத்து வந்தான். அனைவரும் ஒன்று கூடிட ஜஸ்டின் என்ன நடக்கும் என்பது போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம புதுசா கிரியேட் பண்ண டிசைன் லீக் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களா? சார், எங்களுக்கு தெரியல. நாங்க எல்லா வேலையும் கவனமா தான் பண்ணோம். இது எப்படின்னு தெரியல பாஸ். அது எப்படி உங்களுக்கு தெரியாம லீக் ஆகும்? டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்க டீமுக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த விஷயத்தை பத்தி தெரியும்.
அப்படி இருக்கிறப்போ அது எப்படி வெளியே போகும்? டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் இதை பண்ணியிருக்கணும் தானே? அழுத்தமாக அலெக்ஸ் கேட்க அனைவரும் பதட்டத்துடன் அவனை பார்த்தார்கள். யாருக்குமே இதனை யார் செய்திருப்பார் என்று தெரியாது. ஆனால் எங்கே தன் மீது பழி வந்து விடுமோ என்ற பயத்தில் இருந்தார்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி டிசைன் லீக் ஆச்சு? சார், எங்க டீம்ல இருந்து யாரும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க சார். ஆமா சார், நாங்களும் இந்த கம்பெனிக்கு ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறோம். ஸோ நாங்களும் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். இரண்டு டீமும் மாற்றி மாற்றி அவர்கள் இல்லை என்று கூறிக்கொண்டே இருக்க ஜஸ்டின் குழப்பத்தில் நின்றான். சரி, எல்லாரும் எந்த டிசைன் லீக் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? ஏன்னா ஒவ்வொரு டீமும் வேற வேற டிசைன் கொடுத்தீங்க. ஆனா லீக் ஆனது எதுன்னு பாத்தீங்களா? அழுத்தமாய் அவன் கேட்க அங்கிருந்தவர்கள் மறுப்பாக தலையசைத்தார்கள். அலெக்ஸ் கண்ணை காட்ட ஜஸ்டின் அவர்களிடம் லீக் ஆன டிசைனை காட்டினான். அதனை பார்த்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். சார், இந்த டிசைன் எங்க டீம் பண்ணதில்ல. கண்டிப்பா எங்க டீம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காது. ஆமா சார், எங்க டீம் பண்ண டிசைனிங் வேற. இதை நாங்களும் பண்ணல. எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க ரெண்டு டீமும் கொடுத்த டிசைனை நான் அப்ரூவ் கொடுக்கல. அதுக்கு பதிலா ஏற்கனவே நம்ம கம்பெனி கிரியேட் பண்ண டிசைன்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு டிசைனை நானே உருவாக்கி ஜஸ்ட் சாம்பிளா மேனுஃபேக்சரிங் டீமுக்கு கொடுத்தேன். ஆனா அவங்க வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்கள ஒருத்தன் வேலை பார்த்திருக்காரு. அழுத்தமாய் அலெக்ஸ் கூற கூட்டத்திலிருந்து ஒரு கருப்பு ஆடு திருட்டு மொழி முழித்தது. அந்த நேரம் சரியாக கதவை திறந்து கொண்டு அங்கு வந்தாள் லில்லி. ஒரு பேப்பரை அலெக்ஸிடம் அவள் கொடுக்க அதனை அனைவர் முன்னிலையிலும் காட்டினாள். அதுதான் லீக்கான டிசைன். மிஸ் லில்லி, இந்த பேப்பர் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு சொல்றீங்களா? சார், இது கில்பர்ட்டோட பிளேஸ்ல இருந்து எடுத்தேன். அழுத்தமாய் கூறிட அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ச்சியாக கில்பர்ட்டை பார்த்தனர். எபிசோட் நம்பர் 12. டிசைனை லீக் செய்தது கில்பர்ட் தான் என ஆதாரத்துடன் லில்லி நிரூபிக்க அனைவரும் அவரை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். கில்பர்ட் பல வருடங்களாய் இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கையில் அவர் எப்படி இதனை செய்யலாம் என நிறைய பேர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். என்ன கில்பர்ட் சொல்ல போறீங்க? இதுக்கு நீங்க தான் டிசைனை திருடி இருக்கீங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சுல. இதுக்கு மேலேயும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? கவலைப்படாதீங்க, என்கிட்ட இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கு. செக்மேட் வைக்கிற அளவுக்கு எல்லா ஆதாரத்தையும் என்னால காட்ட முடியும். உண்மையை நீங்க இப்பவே ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மியா இருக்கும். அழுத்தமாக அவரை பார்த்து கூறினான் அலெக்ஸ். அவன் கம்பெனியில் பொறுப்பேற்ற அன்னைக்கு மரியா அவனிடம் அவர்கள் கம்பெனியில் யாரோ ஒருத்தர் இருக்கும் டிசைனையும் கொட்டேஷன்களையும் வெளியே இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று கூறியிருந்தார். அதனால்தான் அலெக்ஸ் முறை அந்த நபரை பிடித்தாக வேண்டும் என திட்டமிட்டு அனைத்து வேலையையும் கச்சிதமாய் செய்திருந்தான். இரண்டு டீமும் வேறு வேறு டிசைனை செய்ய சொல்லி அது போதாது என்று அவனே தனியாய் ஒரு டிசைனை செய்திருந்தான். அப்பொழுதுதான் அவன் செய்திருக்கும் டிசைனை அவன் எதிர்பார்த்த ஆடு தேடி வரும் என குறிவைத்திருந்தான். அதே போல கில்பர்ட்டும் வர வசமாக அவனிடம் மாட்டிக்கொண்டார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? என்னால் அது முடியாது. துரோகம் பண்ணவனை மட்டும் என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். லில்லி, லீகலா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜஸ்டின் கில்பர்ட்டோட கணக்கை முடிச்சு கம்பெனி விட்டு அனுப்பி விட்டுருங்க, கூடவே பிளாக் மார்க்கோட. அழுத்தமாக கூறினான் அலெக்ஸ். அதில் அங்கிருக்கும் அனைவருமே அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். பிளாக் மார்க்குடன் வெளியே சென்றால் வேறு எந்த கம்பெனியிலும் அவர்களுக்கு வேலை கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் ஃப்ரெஷராக இருப்பவர்கள் எந்த பதவியில் இருப்பார்களோ அந்த பதவிதான் இவர்களுக்கு கிடைக்கும். கில்பர்ட் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த கம்பெனியில் வேலை பார்க்கிறார். இனி இந்த பிளாக் மார்க் மூலம் அவரின் வாழ்க்கையை மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டும் என்ற நினைக்கையிலேயே அவருக்கு வருத்தமாய் இருந்தது. பணத்திற்கு ஆசைப்பட்டு தனது வாழ்க்கையை தொலைத்து விட்டோமோ என்று நினைத்து வருந்தினார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இனிமேல் கில்பர்ட் பண்ண தப்ப வேற யார் பண்ணாலும் இந்த மாதிரி சுலபமா விட மாட்டேன். நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு விளைவுகள் மோசமா இருக்கும். சோ கம்பெனிக்கு நேர்மையா இருக்க பாருங்க. அழுத்தமாக அலெக்ஸ் கூறி அனைவரையும் வெளியே போக சொல்லிட பயத்துடனே அனைவரும் அவன் கேபினை விட்டு வெளியேறினார்கள். பாஸ், இங்க மாஸ் பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு பிளான் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரம். சரி சரி, ரொம்ப புகழாத, போய் நான் சொன்ன வேலையை முடி. அலெக்ஸ் கூறி அவனை அனுப்பிவிட ஜஸ்டின் அங்கிருந்து கிளம்பினான். இப்பொழுது 2 டீமில் இருந்து தயாரித்த ஒரு டிசைனை அப்ரூவ் செய்து மேனுஃபேக்சரிங் டீமுக்கு அபிஷியலாக அதனை அனுப்பினான். அவன் தயாரித்தது கில்பர்ட்டை பிடிப்பதற்காக மட்டுமே. அலெக்ஸ் வேலையில் மூழ்கி இருக்க அவன் கேபின் கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தார் பிரெண்ட். வாங்கப்பா, நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்லை.
என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. இல்லை அலெக்ஸ், சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன். வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாமே நல்லா போகுதுப்பா. இப்போ ஓரளவுக்கு வேலையில் செட்டில் ஆயிட்டேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் இங்கே. சொல்லுங்கப்பா, நான் ஃபாரின்ல என்ன வேலை பார்த்தேன்னு நீ கேட்டேல்ல. பிரெண்ட் மெல்ல பேச்சை ஆரம்பிக்க அவரை கேள்வியாக பார்த்தான் அலெக்ஸ். ஃபாரின்ல ஒரு வெப்பன்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். இதை கேட்டதுமே அதிர்ச்சியாக அவரை பார்த்தான் அலெக்ஸ். என்னப்பா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா, வேலைக்காக அங்கே போனேன். ஆனால் எனக்கு அங்கே தான் டீலிங் கிடைச்சிது. இன்னும் சொல்லப்போனால் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த டீலிங் எனக்கு கிடைக்கும்னு. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கிடையாது. 2 நாடுகளுக்கு நடுவில் பொருளை கைமாத்துற வேலை இல்லை. இது நிறைய கேங் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். அங்கே ரொம்ப பெரிய கேங் கூட டீலிங்கில் இருந்தேன். பிரெண்ட் கூறிட அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான் அலெக்ஸ். அவனால் இதனை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. இவ்வளவு பெரிய பிசினஸ் அவன் அப்பா செய்திருக்கிறார் என்று நினைக்கவே ஆச்சரியமாய் இருந்தது. அந்த கேங்கோட பாஸ் எனக்கு நல்ல பழக்கம். ஸோ எல்லா விதமான டீலர்ஷிப்பும் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அங்கே இருந்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லாவே சம்பாதிச்சேன். ஆனால் அது எதையுமே உன்னையும் அம்மாவையும் காப்பாற்ற என்னால் கொடுக்க முடியாமல் போச்சு. கிட்டத்தட்ட சொல்ல போனேன்னா, உன் அம்மா எங்கே இருக்கிறா, என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு தடயமுமே எனக்கு கிடைக்கல. உங்களை பற்றி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. உன்னோட தாத்தா உன் அம்மாவை என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தாரு. என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. எதனால் அம்மா வீட்டு பக்கம் இருக்கிறவங்க யாருக்குமே உங்களை பிடிக்க மாட்டேங்குது? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, அது ஓகே. ஆனால் நீங்களும் பெரிய பணக்கார குடும்பம் தான். அப்படி இருக்கிறப்போ எதனால் அவங்களுக்கு பிடிக்கல? அது ரொம்ப பெரிய கதை. தலைமுறையாக மரியா குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. ஆரம்பத்தில் தொழில் எதிரியாக இருந்தவங்க ரொம்ப பெரிய பகையாளியாக மாறிட்டோம். ஒருத்தர் பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நாங்கள் 2 பேரும் காதலிச்சதுனால எங்கள் வீட்லேயும் அவளை ஏற்றுக்கல, அவங்க வீட்லேயும் என்னை ஏற்றுக்கல. அதான் நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்க நினச்சோம். சந்தோஷமாக தான் இருந்தோம். நீ வளர வளர நீ தான் எங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷமாக இருந்த. நாள் போக போக உங்கள் அம்மாவோட உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு நானும் வீட்லேயே இருந்து அவளை பார்த்துக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு வேலையும் போயிடுச்சு. சரி, வேலைக்கு போனதான் உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவன் மூலமாக தான் துபாய்க்கு இந்த வெப்பன்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போனேன். அவன் என்னை டைரெக்டாகவே அவனோட பார்ட்னர் ஆக்கிக்கிட்டான். அங்கே போய் நல்லா தான் வேலை இருந்துச்சு. ஆனால் சில பல பிரச்சனைகளால் என்னால் திரும்ப இங்கே வர முடியாமல் ஆயிடுச்சு. இதில் 2 கேங்குக்கும் நடுவில் இருக்கிறதுனால நிறைய சித்திரவதையும் அனுபவித்தேன். உன்னோட அம்மா கிட்ட இதெல்லாம் வேற விதமாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி உன்னோட அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவா. அங்கே எனக்குன்னு சில எதிரிங்க வந்தாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆனால் நீங்கள் தான் கேங்கில் இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்? நான் கேங்கில் இல்லை, ஆனால் உன்னோட தாத்தாவுக்கு கேங்கில் இருக்கிற ஆளுங்க நிறைய பேரை தெரிஞ்சிருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், அங்கே எனக்கு பிரச்சனை கொடுத்தது எல்லாமே உன்னோட தாத்தா தான். நானும் மரியாவோட அப்பான்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்ததுக்கான காரணமே அவர் தான். இதனை கேட்ட அலெக்ஸுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு தூரம் அவன் தாத்தா வேலை பார்த்திருப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ஆளுங்களை வச்சு எங்களை அட்டாக் பண்ணது, அதுக்கப்புறம் என்னோட வீசாவை கேன்சல் பண்ண வச்சது, என்னை வேற கேங் கிட்ட மாட்டி விட்டு கஷ்டப்பட வச்சது எல்லாமே அவர் தான். இங்கேயே இருந்துட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. இதனை எல்லாம் கேட்க கேட்க அலெக்ஸுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. இந்த விஷயத்தை பற்றி உன்னோட அம்மா கிட்ட எதையும் சொல்லாத, சரியா? இந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னதுக்கான காரணம், எனக்கு ஃபாரின்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே இப்போ நீ டேக் ஓவர் பண்ணணும். உறுதியுடன் பிரெண்ட் கூறிட அலெக்ஸ் அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் நம்பர் 13. வெளிநாட்டில் இருக்கும் சொத்துக்களை மொத்தமும் அலெக்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பிரெண்ட் கூறிட அவரை அதிர்ச்சியாக பார்த்தான் அலெக்ஸ். என்னப்பா சொல்றீங்க? அது எல்லாத்தையும் நான் டேக் ஓவர் பண்ணணுமா? ஆமா, அங்க இருக்கிறது அந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் அது ரொம்ப ஆபத்தானது. உன் அம்மா கூட இங்கேயே நான் செட்டில் ஆகலான் இருக்கேன். ஸோ இனிமேல் அதெல்லாம் உன்னோட பொறுப்பு. அது சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேச ஆளுங்க உன்னை பார்க்க சீக்கிரமே வருவாங்க. நீ அவங்க கிட்ட அதை பற்றி டீல் பண்ணிக்க. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் அதை நான் பார்த்துக்கிறேன். லேசாக புன்னகைத்த பிரெண்ட் அவனிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியும் சென்றார். அவர் சென்றதுமே அலெக்ஸ் ஆழமான யோசனைக்குள் மூழ்கி இருந்தான். எங்க தாத்தா பல கில்லாடி வேலையை பண்ணியிருக்காரு போலயே.
அவரை இப்படியே விடக்கூடாது. தனக்குள் நினைத்து கொண்ட அலெக்ஸ் வேலையை முடித்துவிட்டு அவனின் தாத்தாவை பார்ப்பதற்காக கிளம்பினான். காரை அவன் ஓட்டிக்கொண்டு அவன் தாத்தா வீட்டிற்கு செல்ல வாசலில் இருக்கும் பாதுகாவலன் ஒருவன் அவனை தடுத்தான். உன் முதலாளியோட பேரன் தான் நானு, வழியை விடு, இல்லைன்னா உன்னை அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். மிரட்டலாக அலெக்ஸ் கூறிட அதில் பயந்த பாதுகாவலன் அவனுக்கு வழியை விட்டான். அவர்கள் வீடு போலவே தாத்தாவின் வீடும் பெரிதாயிருக்க அதனை புருவம் உயர்த்தி பார்த்தபடியே உள்ளே சென்றான். உள்ளே நடுக்கூடத்தில் செபாஸ்டின் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்க அவரை பார்த்து நக்கலாய் புன்னகைத்தபடியே அங்கு சென்றான். ஹலோ தாத்தா, எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நக்கலாய் கேட்டபடியே அவருக்கு எதிரில் இருக்கும் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். அவனை பார்த்ததுமே செபாஸ்டியனுக்கு பயங்கர கோபம் வந்தது. உன்னை யார் உள்ளார விட்டது? ஒழுங்கு மரியாதை வெளியே போ. என்ன வந்த உடனே போ சொல்லிட்டீங்க? இதான் உங்க பேரனை வரவேற்கிற லட்சணமா? என்னது பேரனா? அதுவும் நீயா? கண்டவெல்லாம் என்னோட பேரன் ஆயிட முடியாது. அச்சோ, என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நான் தானே உங்க பேரன். ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. நீயா போறியா இல்ல ஆளுங்களை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்ப சொல்லவா? அடாடாடாடா, இவ்வளோ வயசாகி இவ்வளோ கோவப்படுறீங்களே. உங்களுக்கு இந்த பிபி சுகர் அதெல்லாம் இல்லையா? இவ்வளோ கோவப்பட்டா பொசுக்குன்னு போயிருவீங்க. அப்புறம் என் அம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அலெக்ஸ் நக்கல் பேச்சு பேச செபாஸ்டினுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. அவரின் வீட்டிற்கு வந்து அவரிடமே திமிராக அவன் பேசிக் கொண்டிருக்க எரிச்சலில் அவனை பயங்கரமாக முறைத்தார். ஏய், தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத. அது உனக்கு நல்லதே இல்லை. ஏற்கனவே போனா போதுன்னு உன்னை உயிரோட விட்டுருக்கேன். சந்தோஷப்பட்டுக்கோ. உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள நீயே எந்திரிச்சு போயிடு. முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? திமிராக அலெக்ஸ் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கேட்க அவனை இன்னும் முறைத்தார். ஒழுங்கு மரியாதையை போயிடு. காட்ஸ்! சத்தமாக கத்தி பாடி கார்ட்ஸை அழைத்தார் செபாஸ்டின். உடனே 5-6 பேர் அந்த இடத்திற்கு வந்தார்கள். சில் தாத்தா, எதுக்கு டென்ஷன்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ரொம்ப சத்தம் போட்டு கத்துனீங்கன்னா அப்புறம் பொட்டுன்னு போயிருவீங்க. நான் உங்ககிட்ட சும்மா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சண்டை போடணுன்ற மூட்ல இல்லை. தேவையில்லாம சண்டை போடுற மூடை ஏற்றி விடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எவனுமே இருக்க மாட்டாங்க. என்னடா என்கிட்ட வந்து பூச்சாண்டி காட்டுறியா? உனக்கு மேல நான். உன்னோட இந்த பூச்சாண்டி வேலைலாம் என்கிட்ட பலிக்காது. நான் கண் அசைச்சா போதும், இந்த நிமிஷமே கன் எடுத்து பொட்டுன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓஹோ, அப்படியா? அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் யார் யார பொட்டுன்னு போடுறான்னு. உங்க அப்பா மாதிரியே உனக்கும் வாய் அதிகமா இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் பெரிய மனுஷங்கிறது. எடுத்த உடனே பேச்சுக்கு வந்துட்டீங்க. இல்ல, நான் என் அப்பா பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். உனக்கே நான் மரியாதை தரல, இதுல உங்க அப்பனுக்கு வேறையா? ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு. என்னோட கோவத்தை கிளப்பாது. எனக்கு ஒன்றும் உங்க வீட்டில் உட்காந்து உரிமை கொண்டாடணுன்ற எண்ணெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா நான் பேச வேண்டியது பேசித்தான் ஆகணும். அதுக்கு தான் இங்க வந்தேன். நீ பேசுறத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒழுங்கு மரியாதையை வெளியே போ. இத்தனை வருஷமா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க தாத்தா. முதல்ல என்ன தாத்தான்னு கூப்பிடாத, கன்றாவியா இருக்கு கேட்கவே. சரி செபாஸ்டின். பெயர் சொல்லி அலெக்ஸ் அழைக்க அவருக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. எவ்வளவு திமிருந்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன்? அட என்னையாது ஒரே வம்பா போச்சு. தாத்தான்னு மரியாதையா கூப்பிட்டா அப்படி கூப்பிடாதன்னு சொல்றீங்க. அப்புறம் உங்களை எப்படி கூப்பிடுறது? செபாஸ்டின் தானே உங்களுக்கு வச்ச பேரு. பேர் வைக்கிறதே கூப்பிடுறதுக்கு தானே செபாஸ்டின். நக்கலாக அலெக்ஸ் பேச தாத்தாவிற்கு கோபம் கூடிக்கொண்டே இருந்தது. இதில் அவன் வார்த்தைக்கு வார்த்தை அவரின் பெயரை சொல்லி கூப்பிட எரிச்சல் அதிகரித்தது. இங்க பாருங்க செபாஸ்டின், இத்தனை வருஷத்துல என்னையும் என் அப்பா அம்மாவையும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. என் அம்மாவை அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த சின்ன வயசுலயே என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி மிரட்டினீங்க. நானும் என் அம்மாவுக்காக பொறுத்துக்கிட்டேன். இதுல என் அப்பாவை வெளிநாட்டுல அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. என் அப்பாவும் என் அம்மாவுக்காக உங்களை பொறுத்து போறாரு. நாங்க 2 பேரும் என் அம்மாவுக்காக தான் நீங்க பண்ற வேலை எல்லாத்தையும் இத்தனை வருஷமா பொறுத்து போனோம். இதுக்கு மேலேயும் எங்க அம்மா சந்தோஷத்தை கெடுக்க நினைச்சீங்க, தாத்தான்னு கூட பார்க்க மாட்டேன். இன்னும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன்னா அது என் அம்மா ஒருத்தங்களுக்காக தான். இனிமேல் என் அப்பாவுக்கு இல்ல அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்க நினைச்சீங்க, சும்மா இருக்க மாட்டேன். ஏய், அப்படித்தான்டா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? உன்னையும் அப்பனையும் சும்மா விட மாட்டேன்டா. நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்க. திரும்ப உன்னையும் அப்பனையும் என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு திரும்ப அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். உன் அப்பனாலதான் என் குடும்பம் மானமே போச்சு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்காம விட மாட்டேன். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உங்க பொண்ணு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு அந்த பகை இன்னும் இருக்கா? எனக்கவே அசிங்கமா இருக்கு.
இத்தோட உங்களோட பழிவாங்குற எண்ணம், கோபம் எல்லாத்தையும் விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. தேவையில்லாம திரும்ப என் அம்மா சந்தோஷத்தை எடுக்க நினைக்காதீங்க. அவங்க ஒருத்தங்களுக்காக தான் உங்களை இப்படியே விட்டுட்டு நான் போறேன். அழுத்தமாக செபாஸ்டினை பார்த்து கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அலெக்ஸ். செல்லும் அவனையே ஆத்திரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் செபாஸ்டின். அலெக்ஸ் வீட்டை விட்டு செல்ல சரியாக அந்த நேரம் வீட்டினுள் நுழைந்தார் வில்லியம்ஸ். அலெக்ஸ் அவரை கேள்வியாக பார்க்க அவரும் அவனை கண்டும் காணாதது போல உள்ளே சென்றார். சோஃபாவில் செபாஸ்டின் ருத்ரமூர்த்தியாக அமர்ந்திருந்தார். என்ன உங்க ஆசை பேரன் கூட உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களா? நீ தேவையில்லாத பேச்சு பேசாத. அவனுக்கு இருக்கிற திமிருக்கு அவனை உடனே ஏதாவது பண்ணணும். அவன் அப்பன் புத்தி தானே அவனுக்கும் இருக்கும். எதுக்காக அவன் இங்க வந்துட்டு போனான்? வேற என்ன, என்கிட்ட வந்து திமிரா மிரட்டிட்டு போறான். அவன் அப்பன் வழியில நான் குறுக்க வரக்கூடாதான். இந்த திமிரு பிடிச்சவன ஒரேடியா அடக்கணும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அவனை நான் பாத்துக்கிறேன். அதுக்காக தானே இங்க வர சொன்னீங்க. இனிமே இது என்னோட வேலை. அழுத்தமாக வில்லியம் கூறிட கோபத்துடன் அங்கிருந்து எழுந்து சென்றார் செபாஸ்டின். எபிசோட் நம்பர் 14. இத்துடன் அலெக்ஸ் அவனின் தாத்தா வீட்டிற்கு சென்று வந்து 1 வாரம் ஆகியிருந்தது. அவன் அங்கு சென்று வந்ததை பற்றி அவன் அம்மாவிடம் கூறவே இல்லை. வேலையில் அவன் மூழ்கி இருக்க ஸ்டெல்லா பற்றிய நினைப்பை சிறிது நாள் அவன் தள்ளி வைத்திருந்தான். ஆனால் அவளோ அங்கு வருத்தத்தில் அமர்ந்திருந்தாள். அவளின் நினைப்பு எல்லாமே அலெக்ஸ் மீது இருந்தது. கண்ணை மூடினாலே அவன் நினைப்பு அவளை ஆட்கொள்ள மௌனமாய் கண்ணீர் சிந்தினாள். வழக்கம் போல கல்லூரிக்கு சென்று வந்தாலும் அதிக நேரம் தனிமையிலே இருந்திடுவாள். வீட்டில் இருப்பவர்களுக்கு அவளின் இந்த மாற்றம் வருத்தத்தை கொடுத்தது. அவளின் இந்த மாற்றத்திற்கான காரணம் ஜாய்க்கு மட்டும்தான் தெரியும். எலிசபெத்தும் ஸ்டீஃபனும் ஸ்டெல்லாவை நினைத்து வருந்தினார்கள். பேருக்கு சாப்பிட்டு விட்டு ஸ்டெல்லா அவள் அறைக்கே சென்று விட எலிசபெத் ஜாயிடம் கண்ணை காட்டினார். அவளை நான் பாத்துக்கிறேன் அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அமைதியான குரலில் கூறியவள் அங்கிருந்து ஸ்டெல்லா அறைக்கு சென்றாள். ஸ்டெல்லா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜன்னல் பக்கமாக அமர்ந்திருந்த ஸ்டெல்லாவை பார்த்து கேட்டாள் ஜாய். அவளை கண்டதுமே கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். இங்க பாரு ஸ்டெல்லா, உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய விஷயம்தான். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ அழுதுட்டே இருக்க போறியா? அது உனக்கு தானே இன்னும் கஷ்டம். என்னால முடியலக்கா, என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. கண்ணை மூடி திறந்தாலே அவனோட நினைப்புதான் வருது. என்ன ஸ்டெல்லா சொல்ற? ஆமா, அன்னைக்கு பார்ட்டியில முன்னாடியே அவன் என்கிட்ட பேச ட்ரை பண்ணான். ஆனா நான் தான் பிடி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்ததும் அவனை காப்பாத்த போனேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது. இதுல நான் அவனை காப்பாத்த போயிருக்க கூடாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்றதா, இல்ல என்னோட வாழ்க்கை அவனால இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறதா, இல்ல இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு ஃபீல் பண்றதான்னு எனக்கு எதுவுமே புரியல. மொத்தமா என்ன நானே இழந்துட்ட மாதிரி இருக்குது. எதை நினைச்சு கவலைப்படுறதுன்னு தெரியல. இங்க நான் யோசிக்கிற மாதிரி அவனும் என்னை பத்தி யோசிப்பானா? அன்னைக்கு அவ்வளவு தூரம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சினான். எப்படியாவது அவன் பண்ண தப்ப சரி பண்றேன்னு சொன்னான். ஆனா இத்தனை நாள் ஆச்சு, எதுவுமே இன்னும் மாறலையே. அழுகையுடனே கூறிக்கொண்டிருக்க அவளின் நிலையை கண்டு பரிதாபம் கொண்டாள் ஜாய். ஸ்டெல்லா, நான் உன்னை கேக்குறேன், உண்மைய சொல்றியா? ஸ்டெல்லா அதற்கு சம்மதமாய் தலையசைத்தாள். நீ அந்த பையனை லவ் பண்றியா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? திடீரென்று அவள் அப்படி கேட்கவும் ஸ்டெல்லா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவளுக்கே அவனை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியவில்லை. என்ன மாதிரியான உணர்வில் இருக்கிறாள் என்று கூட அவளால் யூகிக்க முடியவில்லை. எனக்கு தெரியலக்கா, ஆனா மனசு ரொம்ப வலிக்குது. அவன் எல்லா தப்பையும் சரி பண்றேன்னு சொன்னான். ஆனா இன்னும் அவன் எதையும் சரி பண்ணல. என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமா? எனக்கு நான் எதை பத்தி எப்படி யோசிக்கிறேன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. வருத்தத்துடன் கூறிய ஸ்டெல்லா இன்னும் அழுக ஆரம்பிக்க அவளை கட்டிக்கொண்டாள் ஜாய். ரிலாக்ஸ் ஸ்டெல்லா, நீ ரொம்ப பதட்டத்துல இருக்கிற. அமைதியா இரு, எதுவும் ஆகாது, சரியா? இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உனக்கு பதில் கிடைக்கும். அவள் தோளில் சாய்ந்து கொண்ட ஸ்டெல்லா ஆறுதலை அவளிடம் தேடினாள். அவளுக்கு அவளின் எதிர்காலத்தை நினைத்துதான் பயம் இன்னும் அதிகமாய் இருந்தது. ஸ்டெல்லா, நான் உன்கிட்ட ஒரு உண்மைய கேட்பேன், நீ மறைக்காம சொல்லணும். என்னது? இந்த பார்ட்டில பொண்ணுங்கன்னு பார்த்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் தான் வந்திருப்பாங்க. அதுவும் உனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்ததா அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த பையனுக்கு ட்ரக் கலந்தது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏன் நீ அந்த பொண்ணை பத்தி சொல்ல மாட்டேங்கிற? சரியாக அவளை அறிந்தது போல ஜாய் கேட்க அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் ஸ்டெல்லா. தன்னை இந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறாளா என ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு. அப்படி இல்லக்கா, நிஜமாலும் எனக்கு அது யாருன்னு தெரியாது.
தயக்கத்துடன் கூறியவள் அவளை பார்க்கவே தவிர்த்தாள். அதனை புரிந்து கொண்ட ஜாய் மேலும் வற்புறுத்தி கேட்பதை விட்டுவிட்டாள். ஸ்டெல்லா அமைதியாயிருக்க ஜாய் இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று நினைத்தவள் அன்று பார்ட்டியில் இருந்த ஸ்டெல்லா தோழிகளிடம் இதனை பற்றி விசாரிக்க நினைத்தாள். மறுபக்கம் அலெக்ஸ் ஆபீஸில் தீவிரமாய் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அறை கதவை தட்டிக்கொண்டு உள்ளே வந்தான் ஜஸ்டின். பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே கில்பர்ட் பத்தி விசாரிச்சேன். அவரு யாருக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல ஷாக் ஆகுற மாதிரி என்ன விஷயம்னா, நாம தேடின ஆளு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற நீ? யார் அது? சார், நம்ம காம்படிட்டர் கம்பெனியை சேர்ந்த மிஸ்டர் நிக்கோலஸ் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. கில்பர்ட் அவருக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வித்துருக்காரு. ஏன், அவனுக்கு நேரடியாக மோத தைரியம் இல்லையா? இப்படி குறுக்கு வழியில தான் என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறானா? இன்னைக்கு ஒரு கிளப்ல உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நீங்க மீட் பண்ண போறீங்களா? போய் தான் பார்ப்போமே அவன் என்ன பண்றான்னு. தேவையில்லாம என் கம்பெனிக்கு பிரச்சனை கொடுக்க பார்த்துருக்கான். இவனை இப்படியே விடக்கூடாது. ஓகே பாஸ், நான் அப்போ உடனே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். சம்மதம் தெரிவித்த அலெக்ஸ் வேலையில் மூழ்கிட ஜஸ்டின் அலெக்ஸ் கிளப்புக்கு வருவதாக நிக்கோலஸுக்கு மெசேஜ் அனுப்பினான். மாலை 7 மணி போல இருவரும் கிளப்பில் சந்தித்துக் கொள்வதாக முடிவெடுத்திருந்தார்கள். வேலையை முடித்துவிட்ட அலெக்ஸ் ஜஸ்டினை அனுப்பிவிட்டு அவன் மட்டும் தனியாக கிளப்புக்கு சென்றான். கிளப்பில் குறைந்த அளவிலே கூட்டம் இருக்க நிக்கோலஸ் எங்கிருப்பான் என தேடிக்கொண்டு நின்றான். அந்த நேரம் ஒருவன் அவன் பக்கம் வந்து அவனை அழைத்தான். கடைசியா இருக்கிற சோஃபால பாஸ் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. அந்த நபர் கூறிவிட்டு செல்ல சம்மதமாய் தலையசைத்த அலெக்ஸ் நிக்கோலஸ் இருக்கும் பக்கம் சென்றான். அவனுக்கு எதிராக கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான் அலெக்ஸ். வெல்கம் அலெக்ஸ். அதற்கு லேசாக தலையசைத்தான் அலெக்ஸ். எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? என் கம்பெனில இன்ஃபர்மேஷன் திருடி போர் அடிச்சு போச்சுன்னு சரண்டராக வந்துட்டியா? நக்கலாக கேட்க நிக்கோலஸுக்கு கோபம் வந்தது. யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. உன்னை விட இந்த ஃபீல்டுல எனக்கு அனுபவம் அதிகம். சோ என்ன பகச்சிக்க நினைக்காத. அது உனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்கும். இந்த சும்மா மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் செயல்ல காட்டு. ஏன்னா எனக்கு பேசுறது சுத்தமா பிடிக்காது. உனக்கு ரொம்பவே திமிர் அதிகம். உன் அம்மாவுக்கு நீ ஒன்றும் சளைச்சவன் இல்லை. ஆனா என்கிட்ட நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்க. அதுதான் உனக்கு நல்லது. என்னோட வழியில நீ திரும்பவும் குறுக்க வந்தா உனக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் முடியும். அப்புறம் உன்னோட இழப்புக்கு நான் பொறுப்பாக முடியாது. திமிராக நிக்கோலஸ் கூறிட அதனை பொருட்படுத்தாமல் அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பேச ஏதாவது இருக்கா? இதை சொல்றதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்னோட அந்த மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. உன்னால என்ன முடியுதோ அதை நீ பண்ணிக்கோ. என்னோட கம்பெனியை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். ஸோ உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு பயந்து நான் ஒதுங்கி போவேன்னு எதிர்பார்க்காத. என் வழியில யார் குறுக்க வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள அடியோடு அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு உன்னோட பிசினஸை காப்பாத்திக்கணும்னு எண்ணம் இருந்தா என்கிட்ட மோதணுன்ற ஆசைய இதோட நீ பாட்டிக்கோ. இல்லைன்னா உன்னோட ஒட்டுமொத்த பிசினஸுக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மிரட்டலாக அலெக்ஸ் கூற நிக்கோலஸுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. எபிசோட் நம்பர் 15. அலெக்ஸின் மிரட்டல் பேச்சு நிக்கோலஸுக்கு கோபத்தை கொடுத்தது. தன் முன்னே இவ்வளவு திமிராக பேசுகிறானே என்று அவனை பயங்கரமாய் முறைத்து கொண்டிருந்தான். இங்க பாரு, தேவையில்லாம இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காது. எதுவா இருந்தாலும் நேரடியா மோதிப்பாரு. பயந்துகிட்டு கோழத்தனமா என்கிட்ட மோதாத. இன்னொரு தடவை என் வழியில நீ வந்தா உன்னோட ஒட்டுமொத்த பிசினஸையும் நான் அழிச்சிருவேன். இதுக்கு மேல நீ தொல்லை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட. உன்னை நான் இப்படியே விடுவேன்னு நினைக்காத. கண்டிப்பா நீ பண்ண வேலைக்கெல்லாம் சேர்த்து பதிலடி கொடுப்பேன். அதோட இவ்வளோ திமிரா பேசினியே, இதுக்கும் நான் கண்டிப்பா வருத்தப்பட வைப்பேன். எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கும். எச்சரிக்கையாக கூறிய நிக்கோலஸ் எழுந்து நின்றான். அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டல்ல, இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். திமிராக கூறிட அவனை முறைத்தபடியே அந்த இடத்தை விட்டு சென்றான் நிக்கோலஸ். அவனுக்கு பெரிய அவமானமாய் இருந்தது. அவனை விட வயதில் சிறியவன், கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் பேசிவிட்டானே என்ற ஆத்திரம் வர நிச்சயம் இதற்கு பழி வாங்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டான். அங்கு நடந்ததை எல்லாம் கிளப்பின் ஓரத்தில் இருந்த ஸ்டீவ் அமைதியாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகே நட்டாஷாவும் அமர்ந்திருந்தாள். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ அவன் தனியா தான் இருக்கான். அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்து பேச்சு கொடு. கொஞ்சம் கொஞ்சமா அவனை நெருங்கிரு. எனக்கு தேவை நீ அவன் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோஸ். போன தடவை சொதப்பின மாதிரி இந்த தடவையும் சொதப்பாது. புரியுதா?
ஆனா அவன் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? கண்டிப்பா அவனுக்கு என்ன நல்லாவே ஞாபகம் இருக்கும். அவன் மயங்குறதுக்கு முன்னாடி நான் தான் அவன் கூட இருந்தேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு என்ன கேட்டா என்ன சொல்றது? ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நடிக்காத. ஏதாவது சொல்லி சமாளி. உனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் பக்கத்துல போய் நெருங்கி உட்காரு. இங்கிருந்து நான் போட்டோ எடுத்தா என்னோட ஆங்கிள் நீங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நீ தான் எல்லா வேலையும் பண்ணணும். இந்த தடவை நீ சொதப்புன நான் சும்மாவே விட மாட்டேன். ஸ்டீவ் மிரட்டலாக கூற அவனுக்கு பயந்து கொண்டு அங்கிருந்து சென்றாள் நட்டாஷா. கையில் ஒரு வைன் கிளாஸுடன் அலெக்ஸ் பக்கம் சென்று அமர்ந்தாள். உள்ளுக்குள் பதட்டம் இருந்தாலும் முகத்தை மிகவும் நல்லவள் போல வைத்துக் கொண்டு அமர்ந்தாள். ஹாய் ஹான்சம், என்ன ஞாபகம் இருக்கா? அழகான புன்னகையுடன் அவள் கேட்க அவள் குரலில் நிமிர்ந்து பார்த்த அலெக்ஸ் கேள்வியாக முகத்தை சுருக்கினான். குடித்துக் கொண்டிருந்தவன் அவனின் கிளாஸ் கீழே வைத்து அவளை ஆழமாக பார்க்க அப்பொழுதுதான் அவனுக்கு அவள் யார் என்று ஞாபகம் வந்தது. அவள் யார் என்று அறிந்ததுமே அவனின் கோபம் தலைக்கு ஏறியது. நீயா? வா, உன்னதான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். என்னையா? வாவ், என்ன நீ ஞாபகம் வச்சிருக்கியா? அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படணும். அன்னைக்குதான் நம்மளோட சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு சான்ஸ் கிடைக்குமா? ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. அன்னைக்கு என்னோட ட்ரிங்க்ல என்ன கலந்த? அலெக்ஸ் கேட்ட கேள்வியில் போலியாக அதிர்ச்சி அடைவது போல் முகத்தை வைத்துக் கொண்டாள் நட்டாஷா. என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவுமே புரியல. ஏய், நடிக்காத. நீதான் ஏதோ பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. நான் அந்த மாதிரி கிடையாது. நான் எதுவுமே பண்ணல. போய் சொல்லாத. நீ கொடுத்த ட்ரிங்க்ல ஏதோ கலந்துருக்க. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நான் அடுத்த நாளே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். என்னோட பிளட்ல போதை மருந்து கலந்துருக்கு. நீ தான் அதை எனக்கு கொடுத்துருக்க. சரியாக கண்டுபிடித்த அலெக்ஸ் கூறிட உள்ளுக்குள் அதிர்ந்தாள் நட்டாஷா. ஐயோ, என்ன இவன் இவ்வளவு தூரம் இறங்கி கண்டுபிடிச்சிருக்கான்? இப்ப நம்ம எப்படி சமாளிக்கிறது? நம்ம தான் கலந்தோன்னு இவ்வளவு உறுதியா சொல்றானே, ஏதாவது சொல்லி சமாளிடி. மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டவள் அவனை அப்பாவி போல பார்த்தாள். அலெக்ஸ், நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறேன்? நீ தானே என் கூட இருக்கணும்னு நினைச்ச. அதனாலதான் அப்படி பண்ணிருப்ப. உண்மைதான் அலெக்ஸ், நான் உன் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் எதுக்காக உனக்கு போதை பொருள் கொடுக்கணும்? நான் தான் ஓப்பனாவே உன்கிட்ட கேட்டேன்ல. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும்? அதே போல நான் சாதாரண ஆளு. எனக்கு இந்த போதை பொருள் பத்தியெல்லாம் பெருசா தெரியாது. நல்லவள் போல நட்டாஷா கூற அலெக்ஸுக்கு கோபம் வந்தது. அவள் சொல்லுவதை அவனால் நம்ப முடியவில்லை. ஏய், தேவையில்லாம நடிக்காத. நீதான் ஏதோ பண்ணிருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணேன்னு சொல்லு. நிச்சயமா அலெக்ஸ், என்ன நம்பு. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அப்படி பண்ற எண்ணத்துல இருந்தா நான் ஏன் உன்கிட்ட அப்படி பேசி இருக்கணும் சொல்லு? டைரக்டா அதை கலந்து கொடுத்துட்டு உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. நான் நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல நைட் அமையணும்னு தான் உன்கிட்ட கேட்டேன். நீ விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நானும் விட்டுட்டேன். அவ்வளவுதான். அன்னைக்கு கூட நம்ம 2 பேரும் ஒன்னா குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீ உனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்ட. அவ்வளவுதான். நட்டாஷா கூறுவதை அவனால் நம்ப முடியவில்லை. குழப்பத்துடனே அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். என்ன சொல்றாவ? நான் கிளம்பிட்டதா சொல்றா. அப்புறம் எப்படி டிம்பிள் என் கூட வந்தா? எனக்கு நடக்கிறது எதுவுமே புரியலையே. ஒருவேளை டிம்பிள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவகிட்ட பேசினா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமோ என்னமோ. முதல்ல அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இவளை ஒரு வழி பண்ணணும். உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். மனதில் நினைத்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். நட்டாஷா அமைதியாய் அவனை பார்த்து கொண்டிருக்க ஸ்டீவ் அவளுக்கு சைகை காட்டினான். உடனே அலெக்ஸ் சுதாரிப்பதற்குள் அவள் கையில் இருக்கும் ஒயினை தெரியாமல் கொட்டுவது போல அவன் கோட்டில் கொட்டினாள். அது அவனின் கோட்டின் உள்ளே அணிந்திருக்கும் சட்டையிலும் பட்டது. ஐயோ, சாரி அலெக்ஸ், தெரியாம கொட்டிடுச்சு. நீ உடனே கோட்டை கழட்டிடு, நான் உனக்கு கிளீன் பண்ணி தரேன். உடனே அவனின் கோட்டை கழட்ட பார்க்க பதட்டத்துடன் அவளின் கையை பிடித்து தடுத்தான் அலெக்ஸ். ஏய், என்ன காரியம் பண்ற? முதல்ல கையெடு. அட, இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கோட்டை மட்டும் கழட்டி கொடு, நான் போய் இதை கிளீன் பண்ணிட்டு உனக்கு திரும்ப வந்து தரேன். உள்ளார போட்டிருக்க ஷர்ட்ல வேற கரைப்பட்டுருச்சு, நான் உனக்கு தொடச்சு விடுறேன். கையில் டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதனை வைத்து அவன் சட்டையில் படைந்திருக்கும் கரையை துடைத்தாள். அலெக்ஸுக்கு மிகவும் நெருக்கமாக அமர்ந்து அவள் துடைத்துக் கொண்டிருக்க ஸ்டீவ் அவர்கள் இருவரும் நெருக்கமாய் இருப்பது போல புகைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருந்தான். அலெக்ஸ் அவளை தடுக்க பார்க்க அவளோ அதனை பொருட்படுத்தாமல் அவனின் கோட்டை கழட்டினாள்.
அவன் சட்டையில் இருக்கும் கரையை துடைத்துக் கொண்டிருப்பவள் சுற்றி முற்றி பார்த்து அலெக்ஸ் சுதாரிப்பதற்குள் அவன் உதட்டில் முத்தம் கொடுத்தாள் நட்டாஷா. இதுதான் சாக்கென்று ஸ்டீவ் அதனை புகைப்படம் எடுத்துக் கொண்டான். நட்டாஷா திடீரென்று முத்தம் கொடுப்பாள் என எதிர்பார்க்காத அலெக்ஸ் அதிர்ச்சியில் உறைந்து அமர்ந்திருந்தான். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளவே அவனுக்கு சில நிமிடங்கள் பிடித்தது. அவன் அசந்த நேரம் அவள் முத்தமிட்டிருக்க அதனை சில நொடிகள் கழித்து உணர்ந்த அலெக்ஸ் அவளை வெடுக்கென்று தள்ளிவிட்டான். அவனை நட்டாஷா அதிர்ச்சியுடன் பார்க்க அவள் கன்னத்திலே அறைந்தான் அலெக்ஸ். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் நம்பர் 16. கோபத்தில் நட்டாஷா கன்னத்திலே பளார் என்று ஒரு அறை விட்டிருந்தான் அலெக்ஸ். அறை வாங்கியவள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். யார்கிட்ட உன்னோட வேலையை வச்சுக்கிற? உன்னோட லிமிட்ல இரு, அதான் உனக்கு நல்லது. எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஏதோ பண்ணிருக்க. நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ் அலெக்ஸ், என்ன அப்படி தப்பா நினைக்காத. உன் கூட இருக்கணும்னு நினைச்சதெல்லாம் இந்த மாதிரி பண்ண. ஆனா உனக்கு கெடுதல் பண்ணணும்ன்ற நினைப்பு எனக்கு இல்ல. என்ன தப்பா நினைக்காத. கெஞ்சலாக நட்டாஷா கூறிட அவளை பயங்கரமாய் முறைத்தான் அலெக்ஸ். இதற்கு மேலும் அவளின் பேச்சை நம்பும் எண்ணத்தில் அவன் இல்லை. கோபமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றான் அலெக்ஸ். அவன் சென்றதும் நட்டாஷா அதே இடத்தில் அமர்ந்திருக்க அவள் பக்கம் வந்தான் ஸ்டீவ். குட் ஜாப். இப்பதான் நீ சொன்ன வேலையை சரியா செஞ்சிருக்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே போட்டோஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, அவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிச்ச? எவ்வளவு சொன்னாலும் அவன் என்ன நம்பவே மாட்டேங்கிறான். நான் தான் அவனுக்கு ட்ரக் கொடுத்ததா கன்ஃபார்மா சொல்றான். இதுல அவன் பிளட் டெஸ்ட் வேற எடுத்து வச்சிருக்கான். எனக்கு என்னமோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுமோன்னு தோணுது. கண்டிப்பா இந்த விஷயம் பெரிய பிரச்சனை ஆகும். அதுக்காக தானே உனக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுத்தேன். இதோட இந்த வேலை முடியல, இதுக்கு மேலதான் இருக்கு. அடுத்து நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன், ஒழுங்கா அதுபடி நடந்துக்க. மிரட்டலாக ஸ்டீவ் கூறிட நட்டாஷாவுக்கு பயம் அதிகரித்தது. தேவையில்லாமல் இவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோமோ என்று நினைத்து பயந்தாள். அங்கு வீட்டிற்கு சென்ற அலெக்ஸ் கோபத்துடனே மெத்தையில் படுத்திருந்தான். அவனுக்கு நட்டாஷா மீது பயங்கர எரிச்சல் வந்தது. அவனை கேட்காமல் அவனுக்கு முத்தம் கொடுத்தது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவனின் நினைப்பு அவனுடைய டிம்பிள் மீதே இருந்தது. அவள் யார், எந்த குடும்பத்தை சேர்ந்தவள் என தெரிந்து கொள்ள துடித்தான் அலெக்ஸ். அவள் நினைப்பிலே உறங்கியவன் காலையில் அலாரம் சத்தத்தில் தான் எழுந்தான். நேரமாவதை உணர்ந்த அலெக்ஸ் அங்கிருந்து கிளம்பி கீழே சாப்பிட வந்தான். வழக்கம் போல அவன் அம்மா அப்பாவுடன் காலை உணவு சாப்பிட்டவன் ஆபீஸுக்கு கிளம்பி சென்றான். வழக்கத்தை விட அவன் அமைதியாய் இருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார் மரியா. காரணம் தெரியவில்லை என்றாலும் உடனே அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டார். ஆபீஸில் வழக்கம் போல் அலெக்ஸ் வேலை பார்த்து கொண்டிருக்க அவனின் போன் சத்தமிட்டது. யார் என்று எடுத்து பார்க்க அன்னோன் நம்பரில் இருந்து அவனுக்கு மெசேஜ் வந்திருந்தது. முகத்தை சுருக்கியபடியே அதனை ஓபன் செய்து பார்க்க நேற்று கிளப்பில் நட்டாஷாவுடன் அவன் ஒன்றாய் இருக்கும் புகைப்படங்கள் அனுப்பி இருக்க அதனை பார்த்ததுமே கோபம் கொண்டான் அலெக்ஸ். நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்காக தான் அவன் பின்னாடி சுத்துறான்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. முதல்ல இவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவளாலதான் டிம்பிள் என் கூட இருந்தா. இவளை சும்மா விடக்கூடாது. ஆனா இந்த போட்டோல இவ ஃபேஸ் கிளியரா தெரியலையே. இதை வச்சு எப்படி இவளை கண்டுபிடிக்கிறது? மனதில் தீவிரமாக யோசித்துக் கொண்டே இருந்தான் அலெக்ஸ். அவன் போனை பார்த்து கொண்டே இருக்க அவனிடம் வந்தான் ஜஸ்டின். என்ன பாஸ், வேலை நேரத்துல போனை பார்த்துட்டு இருக்கீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கேலியாக அவன் கேட்க அவனை முறைத்தான் அலெக்ஸ். ஏன் பாஸ் இவ்வளோ ஆங்கிரியா லுக் பண்றீங்க? தேவையில்லாத நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? சொன்ன வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் ரொம்ப நல்லா பண்ற போல. எப்படியோ ஏதோ ஒரு வேலை நல்லா பண்றேன்ல, என்ன கடுப்பேத்தாம இங்கிருந்து வெளியே போ. அப்படியே லில்லியை வர சொல்லிங்க. ஐயோ பாஸ், அப்ப நீங்க அந்த பொண்ணுகிட்ட தான் பழகுறீங்களா? அட கடவுளே, நான் கூட அந்த பொண்ணு சிங்கிள் நினைச்சு இத்தனை நாளா ரூட் விட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க உங்களோட ஆளா? தேவையில்லாம கண்டதை பேசினேன். பேப்பர் வெயிட்டாலே மண்டையை பொழந்துருவேன். ஒழுங்கு மரியாதை போயிட்டு அவளை வர சொல்லு. இந்த மாதிரி லூசுத்தனமா வெளியே போய் உளறாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கோபமாக அலெக்ஸ் கூறிட அங்கிருந்து சென்றான் ஜஸ்டின். அவன் சென்ற 5 நிமிடத்திலேயே அந்த இடத்திற்கு வந்தாள் லில்லி. சார், என்ன கூப்பிட்டீங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன், என்னாச்சு? இன்னும் வரல? சார், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த வீட்ல இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்க ஃபுட்டேஜ் தர மாட்டேங்கிறாங்க. மேடமோட பெர்மிஷன் இருந்தாதான் தருவேன்னு சொல்றாங்க. நான் போய் கம்பல் பண்ணி கேட்டா இந்த விஷயம் மேடம்க்கு தெரிஞ்சிரும். அதனாலதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டேன்னு சொல்லி வாங்க வேண்டியதானே?
நான் சொல்லி பார்த்தேன் சார். ஆனா மேடம் பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் தருவேன்னு சொல்லிருக்காங்க. தயக்கத்துடன் லில்லி கூறிட இன்னும் கடுப்படைந்தான் அலெக்ஸ். இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரமா நான் தேடுற அந்த 2 பொண்ணுங்களையும் கண்டுபிடிக்கணும். என்னாச்சு சார்? திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அன்னைக்கு எனக்கு ட்ரக் கொடுத்த பொண்ணை நான் நேற்று நைட்டு திரும்பவும் கிளப்ல பார்த்தேன். என்ன சார் சொல்றீங்க? திரும்பவும் அவளை பாத்தீங்களா? அவங்க கிட்ட விசாரிச்சீங்களா? யார் அனுப்பி இந்த மாதிரி பண்ணாலாம்? எந்த ஒரு யூஸும் இல்லை. நான் அவகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இந்த போட்டோஸ் பாரு. அழுத்தமாய் கூறிட அலெக்ஸ் அவனுக்கு வந்த புகைப்படங்களை அவளிடம் காட்டினான். அதனை எல்லாம் பார்த்த லில்லிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன சார் இது? உங்களை எப்படி போட்டோ எடுத்திருக்காங்க? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும். இது ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் வேணும்னா நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்லி இத பத்தி விசாரிக்க சொல்லவா? நம்பிக்கையான ஆளா பார்த்து சொல்லு. ஆனா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதுவும் இல்லாம இந்த போட்டோஸ்ல இந்த பொண்ணோட ஃபேஸ் தெளிவாவே இல்லை. ஸோ கிளப்ல போய் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு. ஓகே சார், நான் உடனே பண்றேன். இந்த பொண்ணை நம்ம இது மூலமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உங்களுக்கு உதவி பண்ணான்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? என் அம்மா கிட்ட தான் இதை பத்தி கேட்கணும். அவங்கள விட்டா வேற யாருக்கும் அதை பத்தி தெரியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்ததை மறைச்சுதான் நான் கேட்க போறேன். கண்டிப்பா என் அம்மா என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட விசாரிப்பாங்க. ஸோ என்ன சொல்லணும்னு தெரியும்ல? அழுத்தமாக அலெக்ஸ் கேட்க சம்மதமாய் தலையசைத்தாள் லில்லி. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் மேடம் கிட்ட எதை பத்தியும் சொல்ல மாட்டேன். அதே போல இந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரமே விசாரிக்கிறேன். அலெக்ஸ் சம்மதமாய் தலையசைக்க அந்த இடத்திலிருந்து கிளம்பினாள் லில்லி. உடனே டிடெக்டிவிற்கு போன் செய்து நடந்த விஷயங்களை பற்றி கூறினாள். வேலையை முடித்த அலெக்ஸ் நேராக அவன் அம்மாவை பார்க்க வீட்டிற்கு சென்றான். எப்படியாவது அவனுக்கு டிம்பிள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். தோட்டத்தில் மரியா அமர்ந்திருப்பதை பார்த்து அவர் பக்கம் சென்று அமர்ந்தான் அலெக்ஸ். என்ன அலெக்ஸ், இன்னைக்கு சீக்கிரமாவே வேலையை முடிச்சிட்டு வந்துட்ட போல இருக்க? ஆமாமா, இன்னைக்கு ஒர்க் பெருசா இல்ல. அதுவும் இல்லாம உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். என்ன விஷயம் அலெக்ஸ்? அது எனக்கு ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும். யார் அது? பேர் தெரியல. என்ன பேர் தெரியாதா? அப்புறம் எப்படி அவங்கள பார்த்த? நம்ம பார்ட்டிக்கு வந்திருந்தா. எனது பொண்ணா? ஒரு பொண்ணை பத்தியா தெரிஞ்சுக்கணும்னு கேக்குற? லேசான புன்னகையுடன் மரியா கேட்க அதில் அசடு வழிந்தான் அலெக்ஸ். எபிசோட் நம்பர் 17. மரியாவிடம் அலெக்ஸ் ஒரு பெண்ணை பற்றி கேட்க மரியா சிரித்தார். சரி சொல்லு, யார தேடுற? அவ பார்க்க எப்படி இருந்தா? அழகா இருந்தாளா? அம்மா, தேவதை மாதிரி இருந்தா. அவ பேர் என்னன்னு தெரியல. ஆனா நான் அவளை டிம்பிள் தான் கூப்பிட்டேன். அவளோட கண்ண குழி அவ்வளோ அழகா இருந்துச்சு. அன்னைக்கு பார்ட்டியில பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ் குர்த்தி போட்டிருந்தா. அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மரியாவிற்கு யாரை சொல்கிறான் என தெளிவாய் தெரிந்தது. அன்று அலெக்ஸ் அவள் பின்னே சுற்றி கொண்டிருந்ததை கவனித்திருந்தார் மரியா. அது அவரின் நெருங்கிய நண்பரின் மகள். ஓ, நீ அவளை சொல்றியா? எனக்கு நல்லாவே தெரியும். கேலியாக கூறிய மரியா அவரின் போனை எடுத்து ஒரு போட்டோவை காட்டினார். அதனை கண்ட அலெக்ஸ் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தான். அம்மா, இந்த பொண்ணுதாம்மா. எப்படி நான் இவ்வளவுதான் சொல்றேன்னு கண்டுபிடிச்சீங்க? உன்னோட அம்மாடா நானு. சோ நீ என்ன யோசிப்ப, என்ன பண்ணுவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருந்த? அம்மா, இந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? என்ன பண்றா? எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுங்கம்மா. அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டேனே. மரியா கேலி செய்ய உடனே அவரின் போனை வாங்கி அவனின் டிம்பிள் புகைப்படத்தை அவன் போனுக்கு அனுப்பிவிட்டு அவரிடமே கொடுத்தான். நீங்க சொல்ல வேண்டாமா, நானே அவளை கண்டுபிடிப்பேன். பை பாய். கேலியாக கூறிவிட்டு அங்கிருந்து ஓடிட சிரித்துக் கொண்டார் மரியா. நேராக அவன் அறைக்கு சென்ற அலெக்ஸ் உடனே லில்லி கழைத்தான். லில்லி, உன்னோட போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. இந்த பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. இவளோட பேரு, இப்ப என்ன பண்றா, எங்க இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வேணும். ஓகே சார், நான் உடனே பார்த்துட்டு சொல்றேன். இவங்க மேடமோட கெஸ்ட் தான், சோ அதனால எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். லில்லி உடனே அழைப்பை துண்டிக்க அவளிடம் இருந்து வரும் தகவலுக்காக காத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நிமிடமும் நீளுவது போல இருக்க பதட்டத்தில் காலை தட்டி கொண்டு அமர்ந்திருந்தான். அடுத்த 5 நிமிடத்தில் லில்லி அவனுக்கு தேவையான தகவலுடன் அவனுக்கு அழைத்தாள். சார், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க பேரு ஸ்டெல்லா. ப்ரூக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்போ காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஃபேஷன் டிசைனிங் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட காலேஜ் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் லில்லி. இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன். நீ கிளப்ல என் கூட இருந்த பொண்ணு யாரோ அதை மட்டும் அடுத்ததா விசாரிச்சு சொல்லு.
கட்டளையாக கூறிய அலெக்ஸ் அழைப்பை துண்டித்தான். உடனே லில்லி அனுப்பிய அட்ரஸை பார்த்தவன் அவனின் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவளை சந்திக்க கிளம்பினான். கூடவே லில்லி 4 மணிக்கு தான் அவளின் வகுப்புகள் முடியும் என்று அனுப்பியிருக்க அவசரமாய் கல்லூரிக்கு சென்றான் அலெக்ஸ். இன்று எப்படியாவது அவளை பார்த்து பேசிட வேண்டும் என ஆர்வத்தில் அங்கு சென்றான். காலேஜ் வாசலில் காரை நிறுத்திக் கொண்டு அவன் நிற்க சரியாக கல்லூரி முடிந்து நிறைய பேர் வெளியே வந்தார்கள். அந்த கூட்டத்தில் அவனின் கண்கள் ஸ்டெல்லாவையே தேடியது. பதட்டத்துடன் அவளை தேடிக்கொண்டிருக்க அவளின் நண்பர்களுடன் பேசிக்கொண்டே வெளியே வந்தாள் ஸ்டெல்லா. அவளை கண்டதுமே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மறைந்தது போல ஒரு பின்பம் தோன்றியது அவனுக்கு. நான் பாத்துட்டேன், உனக்காக நான் வரேன் டிம்பிள். தனக்குள் சொல்லிக் கொண்டவன் நேராக ஸ்டெல்லா பக்கம் சென்றான். திடீரென்று தன் முன்னே ஒருவன் நிற்க அவனை கேள்வியாக நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்டெல்லா. அவனை அடையாளம் கண்டு கொண்டதுமே அதிர்ச்சியில் உறைந்தாள். அலெக்ஸ் அவளின் கண்களில் மீண்டும் ஒரு முறை தொலைந்து கொண்டிருந்தான். ஹாய் டிம்பிள், நான் அலெக்ஸ், ஞாபகம் இருக்கா? தயக்கத்துடன் அவன் கூற ஸ்டெல்லாவின் முகம் அதிர்ச்சியில் இருந்து கோபத்திற்கு மாறியது. உன்னை எப்படிடா நல்லா மறக்க முடியும்? உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. அமைதியான குரலில் கோபத்துடன் கூறிட உடனே அவளின் நண்பர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்து அங்கிருந்து கிளம்பினார்கள். அவளை கண்டுபிடிக்க இத்தனை நாள் எடுத்துக்கொண்டானே என கோபம் அவளுக்கு இருந்தது. சாரி டிம்பிள், நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாமா? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ உன்னோட வேலைய பாரு, நான் என்னோட வேலைய பாக்குறேன். திரும்பவும் என் வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே வராத. உன்னதான் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், கோவத்துல உன் இஷ்டத்துக்கு பேசாத. நாம 2 பேரும் பேசணும். நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு சில உண்மைகள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை உனக்கு தெரிஞ்சுக்கணும்? என்ன திரும்பவும் ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்றியா? ஐயோ ப்ளீஸ், என்ன திரும்ப தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, என்கிட்ட பேசு ப்ளீஸ். கெஞ்சலாக அலெக்ஸ் கேட்க சற்று யோசித்த ஸ்டெல்லா வேறு வழி இல்லாமல் சம்மதம் தெரிவித்தாள். நம்ம இங்க பேச வேண்டாம், பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க பேசலாமா? அப்போ எல்லாத்தையும் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அப்படிதானே? அப்படி சொல்ல முடியாது. சப்போஸ் ஒத்துக்கிட்டா பேசுறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும்ல. அதுவும் இல்லாம நடு ரோட்ல நின்று பேசுற விஷயமா அது? அவன் கேள்வியில் அவனை பயங்கரமாய் முறைத்தாள் ஸ்டெல்லா. ப்ளீஸ், என்னோட கார் அங்க இருக்கு, வா. நான் எதுக்கு உன்னோட கார்ல வரணும்? எங்க வரணும்னு சொல்லு, நான் என்னோட கார்ல வரேன். ப்ளீஸ் பிடிவாதம் பண்ணாத, என் கூட வா. திரும்ப உன்னை இதே இடத்துல டிராப் பண்றேன். வேறு வழி இல்லாமல் ஸ்டெல்லா சம்மதம் தெரிவிக்க அவளை அழைத்து கொண்டு கார் கதவை திறந்தான் அலெக்ஸ். அவள் அமர்ந்ததும் சீட் பெல்ட்டை மாட்டி விட்டவன் எதிர்பக்கத்தில் வந்து காரை எடுத்தான். அவனின் இந்த தன்மையான குணம் ஸ்டெல்லாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவளின் இன்னொரு மனம் அவன் செய்த காரியத்திற்காக முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது. சோ, உன்னோட படிப்புலாம் எப்படி போகுது? அதான் என்ன பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு இங்க வந்திருக்கல, இன்னும் ஏன் எதுவும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிற? வெடுக்கென்று ஸ்டெல்லா பதிலுக்கு கூற அதில் அசடு வழிந்தான் அலெக்ஸ். அருகே இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததும் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். இருவருக்கும் காஃபி ஒன்றை ஆர்டர் செய்த அலெக்ஸ் அவளுக்கு எதிரே அமர்ந்தான். சரி, நேரடியா விஷயத்துக்கு வா. எதுக்காக என்கிட்ட பேசணும்னு இங்க வந்த? பேசுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி கேக்குற. உனக்கு என்ன உண்மை தெரியணும்? விஷயத்துக்கு நேரடியா வா, சும்மா சுத்தி வளைச்சு பேசாத. சரி, அன்னைக்கு நீ எப்படி என் ரூமுக்கு வந்த? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கடைசியா பேசிட்டு இருந்த பொண்ணு வேற. ஆனா நீ எப்படி என் ரூமுக்கு வந்தேன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல. என்ன கொழுப்பா? நான் வேணும்னே உன் கூட இருக்க வந்த மாதிரி கேள்வி கேக்குற? ஹே, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. எனக்கு சுயநினைவு இருக்கிறப்போ என் கூட கடைசியா இருந்த பொண்ணு வேற. ஆனா அடுத்த நாள் காலையில நான் பாக்குறப்போ நீ இருந்திருக்க. அதான் அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்ககிட்ட கேக்குறேன். ப்ளீஸ், எனக்கு அதுக்கான பதில் மட்டும் சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த, ஆனா அந்த ரூம்ல உன் கூட நான் மாட்டிக்கிட்டேன். போதுமா? இதான் நடந்துச்சு. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தியா? உனக்கு எப்படி தெரியும் எனக்கு போதை மருந்து கொடுத்துருக்காங்கன்னு? அதுவும் இல்லாம ஹெல்ப் பண்ண வந்தது நீதான். நீ அப்ப தெளிவா தானே இருந்த. நான் ஒருத்தன் தானே போதையில இருந்தேன். நீ தெளிவா இருக்கிறப்போ நீ இதெல்லாம் தடுத்து இருக்கலாமே. சந்தேகமாய் அலெக்ஸ் கேட்க அவன் கேள்வியில் ஸ்டெல்லாவிற்கு கோபம் தான் அதிகரித்தது. Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் நம்பர் 18. அலெக்ஸ் பேச்சை கேட்டதுமே ஸ்டெல்லாவிற்கு பயங்கர கோபம் வந்தது. என்ன எம்எல்ஏ இப்ப பழி போட பாக்குறியா? என்னமோ நான் வேணும்னே உன் கூட வந்த மாதிரி பேசுற. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஒன்ன போய் காப்பாத்த நினைச்சேன் பாத்தியா? எல்லாம் என் புத்திய சொல்லணும்.
கோபமாக கூறிய ஸ்டெல்லா அங்கிருந்து எழுந்து நிற்க அவளின் கையை அவசரமாக பிடித்தான் அலெக்ஸ். ஹே ஸ்டெல்லா, சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒரு குழப்பத்துல தான் கேட்டேன். நமக்குள்ள எப்படி ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். நீ என்னை காப்பாத்த வந்த, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ போதையில இல்ல, அதான் கேட்டேன். ஏன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? தயக்கத்துடன் அலெக்ஸ் கேட்க ஸ்டெல்லாவிற்கு மேலும் கோபம் அதிகரித்தது. போது நிறுத்து, இதுக்கு மேல பேசாத. உன்கிட்ட பேசவே நான் வந்திருக்க கூடாது. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத. கோபமாக கத்திய ஸ்டெல்லா அங்கிருந்து செல்ல பார்க்க அவளின் வலியை மறைத்தான் அலெக்ஸ். சாரி ஸ்டெல்லா, ப்ளீஸ் கோவப்படாத. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசி சால்வ் பண்ணலாம். அவசரப்பட்டு இங்க இருந்து போகாத. எனக்கு இதுக்கான பதில் எல்லாமே தெரிஞ்சாகணும். ஒழுங்கு மரியாதையா வலிய விடுறியா இல்ல சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணட்டுமா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இப்ப ஏன்டா உன்னை காப்பாத்தணும்னு இருக்கு. எக்கேடோ கெட்டு போன உன்னை விட்டுருக்கணும். உனக்கு இறக்கம் பார்த்ததுக்கு என்னையவே இப்படி பேசுற? உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. அத நாசம் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப என்னையவே பழி சொல்ற பாத்தியா நீ? எரிச்சலுடன் அவனை பார்த்து கூறியவள் அங்கிருந்து வேகமாய் வெளியேறினாள். அலெக்ஸ் செல்லும் அவளையே வருத்தத்துடன் பார்த்து கொண்டு நின்றான். இத்தனை நேரம் இவர்களை ஃபாலோ செய்து கொண்டு வந்தவன் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் புகைப்படங்களை அவனின் பாஸுக்கு அனுப்பி வைத்தான். அட என்னடா அலெக்ஸ், கொஞ்சம் பொறுமையா பார்த்து பேசியிருக்கலாம்ல. இப்படி அவசரப்பட்டு பேசுவ? அவ கிளம்பி போயிட்டான். இப்ப எப்படி நீ உண்மையை தெரிஞ்சுப்ப? தலையில் கை வைத்துக் கொண்டு அங்கு அமர்ந்து விட்டான் அலெக்ஸ். அவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சோர்ந்து போய் அதே இடத்தில் அமர்ந்திருந்தான். நீண்ட நேரம் அவன் அமர்ந்திருக்க அவனின் போன் அடித்தது. யார் என்று பார்க்க லில்லி தான் அழைத்திருந்தாள். சொல்லு லில்லி, கால் பண்ணிருக்க, என்னாச்சு? இல்ல சார், நீங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு மேடம் உங்களை பத்தி விசாரிச்சாங்க. அதான் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன், நான் வந்துருவேன். அம்மா கிட்ட நானே சொல்லிக்கிறேன். ஓகே சார். அப்புறம் நீங்க போன விஷயம் என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்களுக்கு போதை மருந்து கலந்து கொடுத்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல லில்லி, செல்ல அதை பத்தி பேசவே இல்லை. அதை பத்தி விசாரிக்க போனாலே சண்டை வந்து கிளம்பி போயிட்டா. நம்ம வேற விதமா தான் இதை ஹேண்டில் பண்ணணும். ஸ்டெல்லா கிட்ட இருந்து இப்போதைக்கு எந்த விஷயமும் நமக்கு கிடைக்காது. நீங்க எதுவும் நினைக்கலன்னா நான் வேணும்னா பேசி பார்க்கவா சார்? வேணாம், அவ ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கிறா. ஸோ இதை நானே பாத்துக்கிறேன். நீ நான் சொன்ன மாதிரி கிளப்ல விசாரிச்சு என் கூட இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி. ஓகே சார். டிடெக்டிவ் இன்னைக்கு கிளப்புக்கு போய் விசாரிக்கிறதா சொல்லிருக்காரு. சோ அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனே நான் சொல்றேன். சம்மதமாய் தலையசைத்த அலெக்ஸ் அழைப்பை துண்டித்தான். அங்கிருந்து கிளம்ப அவன் காரில் ஏற மீண்டும் அவனுக்கு போன் அடித்தது. யார் என்று பார்க்க புது நம்பராக இருந்தது. ஹலோ, யாரு? என்ன அலெக்ஸ், அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நக்கலாக எதிர்ப்புறத்திலிருந்து நிக்கோலஸ் குரல் கேட்க கேள்வியாக முகத்தை சுருக்கினான் அலெக்ஸ். நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? ஏன், உன்னோட முக்கியமான வேலையை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ரொம்ப பெரிய பிளே பாயா இருக்கு போல. பரவாயில்ல, நீ கூட வச்சிருக்கிற பொண்ணுங்க எல்லாமே அழகாதான் இருக்காங்க. என்ன உளர்ற? கேள்வியாக கேட்டான் அலெக்ஸ். அவனுக்கு நிக்கோலஸ் பேசுவது எதுவுமே புரியவில்லை. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஆபீஸ்ல ஒண்ணு, நேத்து ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க. அன்னைக்கு பார்ட்டியில உங்க அம்மா உன்னை பெரிய உத்தமன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பண்ற உத்தம வேலை இதானா? பரவாயில்ல, பணக்கார பசங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் இல்ல. ஆனா உன்னோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நீ செலக்ட் பண்ற ஒவ்வொரு பொண்ணுமே தேவதை மாதிரி இருக்காளுங்க. டேய், கண்டதை பேசிட்டு இருக்கிற, நேரடிய விஷயத்துக்கு வா. இன்னைக்கு ஒருத்தி கூட ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருந்தியே, அவ பேர் என்ன? ஸ்டெல்லா. சின்ன பொண்ணா இருந்தாலும் பார்க்க நச்சுன்னு செம்மையா இருக்கா. இப்ப அவ எங்க இருக்கா தெரியுமா? என்னோட பெட்ரூம்ல. அவளை தனியா அனுப்பி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியே. இவளைதான் நீ ரொம்ப நாளா தேடுறன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ சுத்துற பொண்ணுங்கள்ல இவளை நான் தூக்குனேன். உனக்கு என்ன இவ அவ்வளோ முக்கியமா? திமிராக நிக்கோலஸ் கேட்க அவன் கூற்றல் அதிர்ந்தான் அலெக்ஸ். ஆனால் அவனின் பதட்டத்தை அவனிடம் காட்டிக்கொள்ளவே இல்லை. எந்த ஸ்டெல்லா பத்தி சொல்ற? ஏய், உனக்கு எத்தனை ஸ்டெல்லாவை தெரியும்? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தி கூட பேசிட்டு இருந்தியே, அவதான் இப்போ என் கையில இருக்கா. ஓஹோ, அவளா? என்ன இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற? இவ்வளவுதானே நீ இத்தனை நாளா தேடிட்டு இருந்த? இத்தனை நாளா தேடுன, ஆனா இனிமேல் தேட மாட்டேன். எனக்கு வேண்டாம். சாதாரணமாய் கூறினான் அலெக்ஸ். அவன் பதிலில் நிக்கோலஸுக்கு கோபம் அதிகரித்தது. என்ன பதட்டமா இல்லாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம். அதுக்குள்ள என்னோட வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல இந்த ஸ்டெல்லாவை இனிமேல் நீ வாழ்க்கை முழுக்க பார்க்கவே முடியாது. உனக்கு இவ வேணும்னா நான் சொன்ன மாதிரி செய். ஏய், தேவையில்லாம இதுல ஒரு அப்பாவி பொண்ணு இழுத்து விடாத. அவளை விட்டுரு. உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை.
உனக்கு இப்பதான் கோவம் ஏற ஆரம்பிக்குதா? நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஆனா நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவளை நான் விட மாட்டேன். நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் பிரச்சனை. திமிராக கூறிய நிக்கோலஸ் அழைப்பை துண்டிக்க அலெக்ஸ் டென்ஷனில் நின்றான். நான் வேற இருக்கிற சூழ்நிலை புரியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, இவனை என்ன பண்றது? எரிச்சலில் கத்திய அலெக்ஸ் உடனே ஜஸ்டினுக்கு அழைத்தான். ஜஸ்டின், நான் சொல்றத உடனே பண்ணு. நிக்கோலஸ் குரூப்போட ஷேர் எல்லாத்தையும் உடனே நம்ம டீம் கிட்ட சொல்லி ஃபேக்கா குறையிற மாதிரி பண்ணு. நம்ம டெக்னிக்கல் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எல்லா விதமான ஸ்டாக்ஸையும் நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர சொல்லு. இப்பவே இன்னும் 1/2 மணி நேரத்தில் அதெல்லாம் நடக்கணும். ஓகே பாஸ், உடனே பண்றேன். அப்புறம் என்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் நான் இருக்கிற லொகேஷனுக்கு அனுப்பி வை. கட்டளையாக அலெக்ஸ் கூறிட சம்மதம் தெரிவித்தான் ஜஸ்டின். ஏற்கனவே நிக்கோலஸ் பற்றிய விஷயங்களை சேகரிக்க வைத்திருந்தான். சரியான நேரம் கிடைக்கும் போது அவனை மாட்டிவிட நினைத்தான். ஆனால் இப்பொழுது அவனின் ஸ்டெல்லா மீது கை வைத்திருக்க ஒட்டுமொத்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் அழிக்க நினைத்து விட்டான் அலெக்ஸ். அடுத்த 15 நிமிடத்தில் மெக்கலஸ் குரூப்ஸின் ஷேர்ஸ் குறைய துவங்கியது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நிக்கோலஸ் அதிர்ச்சியில் உறைந்தான். ஒரே இரவில் எப்படி இவ்வளவு ஷேர்ஸும் குறையும் என அதிர்ந்தவன் கோபத்தின் உச்சியில் நின்றான். எபிசோட் நம்பர் 19. நிக்கோலஸ் வீட்டில் ஒரு சேரில் ஸ்டெல்லாவை கை கால்களை கட்டி போட்டு வாயில் பிளாஸ்டிக் டேப் போட்டி அமர வைத்திருந்தான் நிக்கோலஸ். அலெக்ஸ் வருவதற்காக காத்திருந்தான். அவனின் வீட்டை சுற்றி 20க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பிற்கு நின்றார்கள். அலெக்ஸ் வந்தால் நிச்சயம் அவனை இங்கே கொன்னு போட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தான். ஸ்டெல்லா பயத்தில் அழுது கொண்டிருக்க அவளை கண்டு கொள்ளாத நிக்கோலஸ் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அதே நேரம் அறைக்கதவை திறந்து கொண்டு வேகமாய் ஓடி வந்தான் அசிஸ்டன்ட். சார், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்மளோட ஷேர் எல்லாமே மொத்தமா குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இப்படியே போச்சுன்னா நம்ம ஷேர்ஸ் மொத்தமா காலி ஆயிடும். பதட்டத்தில் அசிஸ்டன்ட் கூறிட அதனை கேட்டு நிக்கோலஸ் அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன வளர்ற? எப்படி நம்ம ஷேர்ஸ் குறையும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தப்பா ஏதாவது பார்த்துட்டு வந்து சொல்றியா? ஐயோ இல்ல சார், நிஜமாலுமே நம்மளோட ஷேர் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. நீங்க வேணும்னா பாருங்க. பதட்டத்துடன் கூறியவன் டேப்லெட்டில் அவர்களின் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ் குறைந்து கொண்டிருப்பதை காட்டினான். அதனை கண்டதுமே இன்னும் அதிர்ச்சி அடைந்தான் நிக்கோலஸ். இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி இதெல்லாம் நடக்கும்? இவ்வளவு நேரம் நல்லா இருந்த ஷேர் எப்படி திடீர்னு இவ்வளவு குறையும்? கோபத்தில் அவன் கத்திக் கொண்டிருக்க உடனே அவனுக்கு ஒரு போன் வந்தது. அவன் பிசினஸ் பார்ட்னர் ஷர்மா குரூப்ஸில் இருந்து அழைப்பு வந்தது. சொல்லுங்க மிஸ்டர் ஷர்மா. நிக்கோலஸ், இப்பவே நம்ம புதுசா போட்ட ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிடலாம். உன்னோட கம்பெனி ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அதுல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு தான் லாஸ் ஆகும். அந்த டீலிங் இதோட மறந்துரு. சொல்லி முடித்த மறுநொடியே அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்தார். அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் 12 பேர் அவன் கம்பெனியிலிருந்து விலக நிக்கோலஸுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. எப்படி திடீரென்று இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசித்து குழம்பினான். எப்படி இதெல்லாம் நடக்குது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஷேர் மொத்தமா ஒரே நாள்ல குறையறது சான்ஸே இல்ல. இதுல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை நடந்திருக்கு. இதெல்லாம் பண்றது யாரு? கோபத்தில் கத்தினான் நிக்கோலஸ். அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. மறுபக்கம் ஸ்டெல்லா வீட்டில் அனைவரும் அவளை தேடிக்கொண்டிருந்தார்கள். எத்தனை முறை அழைத்தாலும் அவள் இன்னும் அழைப்பேற்காமல் இருக்கிறாளே என்று நினைத்து வருத்தத்துடன் தேடினார்கள். அப்பொழுது ஜாய் போனுக்கு லில்லி அழைத்தாள். ஹலோ, யாரது? மிஸ் ஜாய், உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா AM குரூப்ஸ் பத்தி தெரியும். கம்பெனியோட பிரசிடென்ட் அசிஸ்டன்ட் லில்லி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். உங்க வீட்டுல நீங்க எல்லாரும் உங்களோட தங்கச்சிய தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அத பத்தி பேசணும். கொஞ்சம் தனியா வரீங்களா? ஸ்டெல்லா பற்றிய பேச்சு என கேட்டதுமே அதிர்ச்சியில் உறைந்த ஜாய் அவளின் அம்மா அப்பாவை தயக்கத்துடன் பார்த்தாள். அவர்களிடம் லேசாய் தலையசைத்து விட்டு அவளின் ரூமிற்கு சென்றாள். சொல்லுங்க லில்லி, உங்களுக்கு எப்படி என் தங்கச்சி காணாம போனது தெரியும்? இப்ப அவ எங்க இருக்கா? பதட்டப்படாதீங்க மிஸ் ஜாய். இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு கூட வீட்டுல ஸ்டே பண்றதா வீட்டுல சொல்லி நீங்க சமாளிங்க. கண்டிப்பா காலையில வீட்டுக்கு வந்துருவாங்க பத்திரமா. நீங்க யாரு? உங்களுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் என்ன சம்பந்தம்? அது என்ன ஏதுன்னு எங்களோட பிரசிடென்ட் உங்களை நேர்ல பார்க்கும் போது சொல்லுவாங்க. பட் உங்களோட தங்கச்சி இப்போ பத்திரமா இருக்கிறதா சொல்லிடுங்க. நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஜாய்க்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. முன்பின் தெரியாதவர் தன் தங்கை பத்திரமாக இருக்கிறாள் என்று கூறினாலும் அவளுக்கு மனதில் பதட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவளின் அம்மா அப்பாவிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்தவள் போனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள்.
ஸ்டெல்லா ப்ளீஸ், எங்க இருந்தாலும் பத்திரமா கிட்ட திரும்பி வந்துரு. உன்னை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்காம இவ்ளோ நேரம் இருந்து இப்ப இவங்க பத்திரமா இருக்கிறதா சொல்றாங்க. அத நம்புறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ், நீ எங்க இருந்தாலும் தைரியமா இரு. மனதிலே நினைத்து கொண்ட ஜாய் லில்லி சொன்னது போலவே கீழே இறங்கி வந்து அவர்களிடம் கூறி சமாளித்தாள். அங்கு ஆபீஸில் லில்லி அலெக்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். தேங்க்ஸ் லில்லி, நான் சொன்ன மாதிரி சொன்னதுக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம பண்ண போற விஷயம், ஏற்கனவே நிக்கோலஸ் குரூப்ஸை பத்தி கலெக்ட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் நாம ரிலீஸ் பண்ணணும். லில்லி, நீ பிரஸ் கிட்ட அதை பத்தி ரிலீஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோ. ஜஸ்டின் இங்க இருந்து ஷேர்ஸை குறைச்சிட்டு இருக்கட்டும். நான் நேர்ல போய் ஸ்டெல்லாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். ஆனா சார், நீங்க தனியா போறது சரிப்பட்டு வருமா? எத்தனையோ பேரை சமாளிச்சிட்டேன், கவலைப்படாத. ஸ்டெல்லாவை பத்திரமா கூட்டிட்டு தான் திரும்ப வருவேன். அழுத்தமாக கூறிய அலெக்ஸ் அங்கிருந்து கிளம்பி சென்றான். காரில் சென்று கொண்டிருக்கையிலேயே ஜஸ்டினும் லில்லியும் அவன் சொன்ன வேலையை கச்சிதமாக முடித்தார்கள். நிக்கோலஸ் பெரும் இழப்பில் மூழ்கியிருந்தான். இதனை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே நாளில் ஒட்டுமொத்த பிசினஸ் சாம்ராஜ்யமும் அழிந்து போனது. கோவத்திலும் டென்ஷனிலும் அந்த அறையின் உள்ளே அவன் நடந்து கொண்டிருக்க கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்தான் அலெக்ஸ். அவனை கண்டதுமே நிக்கோலஸுக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. ஸ்டெல்லா அவனை நிம்மதியுடன் பார்த்தாள். நல்ல வேலையாக தன்னை காப்பாற்ற அவன் வந்து விட்டானே என்றிருந்தது அவளுக்கு. நீ எப்படி இவ்வளவு சாதாரணமா உள்ள வந்த? வெளியில இருந்த ஆளுங்க? குழப்பத்துடன் அலெக்ஸை பார்த்து கேட்க அசிஸ்டன்ட் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான். பாஸ், மொத்த ஆளுங்களும் தரையில சுருண்டு படுத்து கிடக்குறானுங்க. இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். 20 பேரையும் ஒரே ஆளாய் அலெக்ஸ் அடித்து வெளுத்திருக்கிறான் என்று கேட்கவே நிக்கோலஸுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இதில் பயத்தில் உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பிக்க அவனை பதட்டத்துடன் பார்த்தான். அலெக்ஸ் நிக்கோலஸை நோக்கி அழுத்தமான பார்வையுடன் நெருங்கி வந்தான். நான் தான் ஏற்கனவே சொன்னல, தேவையில்லாம என்னோட வழியில வந்தா உன்னையும் உன் பிசினஸையும் மொத்தமா அழிச்சிருவேன்னு. அப்போ இதெல்லாம் உன்னோட வேலை தானா? என்னோட ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் தரமட்டாக்குனது நீ தானா? ஆமா, அது மட்டும் இல்லாம உன்னோட எல்லா இன்வெஸ்டர்ஸையும் மிரட்டி உன்னோட கம்பெனில இருந்து விலக சொன்னது நான் தான். இப்போ உன்னோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்னோட இன்வெஸ்டர்ஸ். உன் பின்னாடி யாருமே இல்லை. உன்னால இப்ப என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன சார்ந்தவளை தொடறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். அவளை கடத்திட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன சொன்ன போன்ல? என்ன சொன்ன? நான் உன்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? யார் காலில் விழுறாங்கன்னு இப்ப பாப்போம். என்னை ஒட்டு மொத்தமா அழிச்சா நான் உன் காலில் விழுவேன்னு பாக்குறியா? என்னைக்குமே நான் உன்னோட காலில் விழ மாட்டேன். எல்லாத்தையும் அழிச்சிட்டல, இப்போ நீ தனியா என்கிட்ட சிக்கி இருக்க. உன்னை நான் மொத்தமா அழிச்சிட்டு நான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிறேன். கோபத்துடன் நிக்கோலஸ் கூறிட அவனை அடிக்க தயாரானான். ஆனால் அவன் அடிப்பதற்கு முன்பு அவனது அசிஸ்டன்ட் அதிர்ச்சியில் கத்தினான். பாஸ், உடனே இங்க வாங்க, இந்த நியூஸை பாருங்க. அதிர்ச்சியுடன் கூறியவன் போனை அவனிடம் காட்ட அதில் வரும் செய்தியை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்தான் நிக்கோலஸ். இதுவரை நிக்கோலஸ் செய்த சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை தகுந்த ஆதாரத்துடன் பிரஸுக்கும் போலீசுக்கும் அனுப்பி வைத்திருந்தான் அலெக்ஸ். இதனை கண்டதும் நகரத்தின் கமிஷனர் உடனடியாக நிக்கோலஸுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தார். பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை தேடி இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடும். எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. இதெல்லாமே உன்னோட வேலை தானே. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். முதல்ல உன்னை நீயே காப்பாத்திக்க பாரு. திமிராக அலெக்ஸ் கூறிட அந்த நேரம் வாசலில் போலீஸ் வண்டி வரும் சத்தம் கேட்டது. எபிசோட் நம்பர் 20. நிக்கோலஸ் வீட்டு வாசலில் போலீஸ்கார் வந்துவிட பதட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறினான் நிக்கோலஸ். பாஸ், எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. போலீஸ் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. நீங்க பின்வாசல் வழியா போயிருங்க. ஏய், என்னை இந்த நிலைமையில நிக்க வச்சுட்டல, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இல்லைனாலும் அவங்க உன்னை விடவே மாட்டாங்க. உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த முறை உன்னால என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. ரொம்ப பெரிய ஆபத்தை தொட்டுட்ட. உனக்கு இருக்குடா. ஆத்திரத்துடன் அவனை பார்த்து கத்தியபடியே வெளிப்பக்கமாய் ஓடினான் நிக்கோலஸ். அலெக்ஸ் அவன் பேச்சை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவனுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்று மட்டும் யோசிக்க ஆரம்பித்தான். அசிஸ்டன்ட்டும் வெளியே தப்பித்து ஓடிட போலீஸ் வீட்டையே சுற்றி இருப்பதனால் நிக்கோலஸை சுலபமாக பிடித்து விட்டார்கள். போலீஸ் அவர்கள் இருவரையும் இழுத்து கொண்டு செல்ல அலெக்ஸ் ஸ்டெல்லா பக்கம் சென்றான். சேரில் இருந்த ஸ்டெல்லா கலங்கிய விழிகளுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பக்கம் சென்ற அலெக்ஸ் அவள் வாயில் ஒட்டி இருக்கும் டேப்பை மெல்ல பிரித்தான். அதனை எடுக்கையிலேயே அவளுக்கு வலி எடுக்க வலியில் முகத்தை சுருக்கினாள். சாரி மென்மையாக கூறிய அலெக்ஸ் அவள் கை கட்டையும் கால் கட்டையும் அவிழ்த்து விட்டான்.
அடுத்த நொடியே அவனை பாய்ந்து அணைத்துக் கொண்டாள் ஸ்டெல்லா. இவ்வளவு நேரம் நடுக்கத்தில் இருந்தவளுக்கு இப்பொழுதுதான் சற்று ஆஸ்வாசமாய் இருந்தது. நிக்கோலஸ் அவளை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயத்தில் இருந்தாள். ரெஸ்டாரண்டிலிருந்து கோபத்துடன் வெளியே வந்த ஸ்டெல்லா நேராக அவளின் கல்லூரிக்கு சென்றாள். அங்குதான் அவளின் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால் அதனை எடுக்க போனாள். ஆனால் அந்த இடத்திலிருந்து நிக்கோலஸின் ஆட்கள் அவளை கடத்தி கொண்டு வந்தார்கள். பயத்தில் மூழ்கி இருந்தவளுக்கு அலெக்ஸை கண்டதும் தான் நிம்மதியாய் இருந்தது. தன்னை காப்பாற்றுவதற்காகவே வந்து விட்டானே என நினைத்து மகிழ்ந்தாள். முதலில் எதற்காக அவளை கடத்தினார்கள் என்று தெரியாமல் தவித்தவள் அலெக்ஸ் வந்ததை பார்த்த பின்புதான் அவனுக்காக தன்னை கடத்தி இருக்கிறார்கள் என புரிந்து கொண்டாள். கை கால்கள் அவிழ்க்கப்பட்டதுமே அவனை பாய்ந்து அணைத்துக் கொண்டு அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து அழுக ஆரம்பித்தாள் ஸ்டெல்லா. அழாத டிம்பிள், அதான் நான் வந்துட்டேன்ல. நீ இப்ப பத்திரமா தான் இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் எவ்வளவு பயந்துட்டே தெரியுமா? ஏன் லேட்டா வந்த? தவிப்புடன் அழுது கொண்டே கேட்ட ஸ்டெல்லா அவன் நெஞ்சிலே வலிக்காதபடி குத்தினாள். உன்னை காப்பாத்தினதுக்கு இப்படிதான் எனக்கு தண்டனை கொடுப்பியா? கேலியாக சிரித்தபடியே கேட்க அவன் நெஞ்சில் அடித்தாள் ஸ்டெல்லா. சும்மா விளையாடாத, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அதானே இப்ப வந்துட்டேன்ல, கவலைப்படாத. வா, முதல்ல இங்க இருந்து போலாம். அலெக்ஸ் அவளின் கையை பிடித்து அழைக்க சம்மதமாய் தலையசைத்த ஸ்டெல்லா அவனுடன் அங்கிருந்து சென்றாள். நேராக அவனின் காருக்கு அழைத்து செல்ல ஏறி அமர்ந்து கொண்டாள் ஸ்டெல்லா. ரிலாக்ஸ், இன்னும் டென்ஷனா இருக்க? அதான் அங்கிருந்து வந்தாச்சுல்ல. ஸ்டெல்லா இன்னும் பதட்டமாகவே காரில் அமர்ந்திருப்பதை பார்த்து கேட்டான் அலெக்ஸ். இல்ல, எனக்கு இன்னும் பயமாவே இருக்கு. திடீர்னு 4 பேர் வந்து என்னை கடத்திட்டு போகவும் நான் ரொம்ப பயந்துட்டேன். திரும்பவும் என்னோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் இங்க வந்து அவன் என்னை கட்டி போட்டதும் ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் அதுல இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல. இன்னும் அதே நினைப்புடன் ஸ்டெல்லா கூறிட அவளை ஆறுதலாக அணைத்துக் கொண்டான் அலெக்ஸ். ரிலாக்ஸ், ஒன்னும் இல்ல, சரியா? உன் கூட எப்போதும் நான் இருப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை. ஓகே? ஆறுதலாக கூறிட அணைப்பை விடுத்து அவனை பார்த்தாள் ஸ்டெல்லா. நிஜமாதான் சொல்றியா? ரொம்ப தேங்க்ஸ். அலெக்ஸ் லேசாக புன்னகைக்க அவனின் போன் அடித்தது. லில்லி தான் அழைத்திருந்தாள். சார், நீங்க பத்திரமா ஸ்டெல்லாவை மீட்டுட்டீங்களா? இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம சார்பா லாயர் அனுப்பி வச்சிட்டேன். ரொம்ப நல்லது. ஸ்டெல்லா இப்ப என் கூட தான் இருக்கா, நான் பாத்துக்கிறேன் லில்லி. ஓகே சார். அவங்க இப்போ ஓகேவா இருந்தா வீட்டுக்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலில எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஓகே லில்லி, நான் சொல்றேன். அதன் பின் அழைப்பை துண்டித்த அலெக்ஸ் ஸ்டெல்லா பக்கம் திரும்பினார். உன்னோட வீட்டுக்கு பேசுறியா? உங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப பதட்டத்துல இருந்தாங்க. நான் தான் லில்லி கிட்ட சொல்லி நீ உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிறதா போய் சொல்ல சொன்னேன். உன் அக்காவுக்கும் உனக்கு என்னாச்சுன்னு தெரியாது. நீ நேர்ல போய் எதுவா இருந்தாலும் சொல்லிக்கோ. ஆனா இப்போ உன்னோட அக்காவுக்கு கால் பண்ணி நீ நல்லா இருக்கிறதா சொல்றியா? அலெக்ஸ் கேட்க உடனே சம்மதமாய் தலையசைத்தாள் ஸ்டெல்லா. அவனின் போனை வாங்கி கொண்டவள் உடனே ஜாய்க்கு அழைத்தாள். புது நம்பரில் இருந்து அழைப்பு வர கேள்வியுடனே போனை ஏற்றாள். அக்கா, நான் ஸ்டெல்லா பேசுறேன். எங்க இருக்க ஸ்டெல்லா? நீ எங்க போய் தொலைஞ்ச? உன்னை வீட்டுல காணோம்னு எல்லாரும் எவ்வளவு தேடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி நீ பத்திரமா இருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப நீ எங்க இருக்க? ஸ்டெல்லா குரலை கேட்டதுமே கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் ஜாய். ரிலாக்ஸ் அக்கா, நான் இப்ப பத்திரமா தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்ன ஏதுன்னு வீட்டுக்கு வந்ததும் சொல்றேன். நீ பதட்டமாக வேணாம். அப்பா அம்மா கிட்ட நான் பத்திரமா இருக்கிறதா சொல்லிடு. ஏற்கனவே நீ உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால அவங்களும் இப்போ ஓகே தான். ஆனா அம்மா தான் உன் மேல கோவமா இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டேன்னு திட்டிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு நான் நேர்ல வந்து சொல்றேன்க்கா. சரி, ஓகே. எப்படியோ நீ பத்திரமா இருந்தா சரி. இப்போ நீ யார் கூட இருக்கேன்னு அட்லீஸ்ட் சொல்ல. அது வந்து அத பத்தி இப்ப சொன்னா உனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். கவலைப்படாத, நான் பத்திரமா யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து சொல்றேன். அமைதியான குரலில் கூறிய ஸ்டெல்லா ஜாயிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். என்ன, உங்க வீட்டுல எல்லாரும் ஓகே தானே? அக்கறையாக அலெக்ஸ் கேட்க அவனையே அமைதியாய் பார்த்தாள் ஸ்டெல்லா. அவளின் பார்வை மாற்றத்தை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்திருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அமைதியான குரலில் கூறியவள் அவனை கட்டி கொண்டாள். அலெக்ஸும் அவளுக்கு ஆறுதலாக அணைத்துக் கொண்டான். சில நிமிடங்கள் இருவருமே அணைப்பில் உருகி கொண்டிருந்தார்கள். இருவர் மனதிலும் உணர்ச்சிகள் பெருக்கெடுக்க அதனை தாண்டி அவர்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி நிலவி கொண்டிருந்தது.
இத்தனை நாள் அவர்களுக்குள் இருந்த மன சங்கடம் இப்பொழுது தேர்ந்து விட்டது போல் உணர்ந்தார்கள். ஸ்டெல்லா மொத்தமாய் அவனை நம்ப ஆரம்பித்தாள். அணைப்பை விடுவித்த ஸ்டெல்லா அலெக்ஸை ஆழமாக பார்த்தாள். காரில் தனிமையில் இருவரும் இருக்க அலெக்ஸின் பார்வை அவள் முகத்தில் பதிந்தது. அவளின் படபடுக்கும் விழிகளில் தொலைந்தவன் அவளின் இதழிலும் தொலைய நினைத்தான். அவன் பார்வை போகும் திசையை கண்ட ஸ்டெல்லா மெல்ல அவனை நெருங்கி வந்து அவன் இதழில் பட்டும் படாமல் முத்தத்தை கொடுத்தாள். ஸ்டெல்லா செயலில் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் அடுத்த நிமிடமே லேசாய் புன்னகைத்து அலெக்ஸ் முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான். இருவரும் மென்மையாய் பொறுமையாய் இதழோடு இதழ் ஒற்றி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். பொறுமையாக கொடுத்து கொண்டிருக்கும் முத்தம் நேரம் எடுக்க எடுக்க வேகம் சற்று கூட ஆரம்பித்தது. ஸ்டெல்லா பின்னந்தலையை அழுத்தமாய் பிடித்த அலெக்ஸ் அவளின் இதழ் வழியே அவள் உயிரை தேடிட நினைத்தான். ஸ்டெல்லா அலெக்ஸ் கழுத்தை சுற்றி கைகளை கோர்த்து கொள்ள அவளை இடுப்போடு பிடித்துக் கொண்ட அலெக்ஸ் முத்தத்தின் ஆழத்தினை நீட்டினான். நாவினால் அவளின் இதழை வருட மெல்ல அவனின் இதழை கடித்தாள் ஸ்டெல்லா. இருவரும் முத்த யுத்தத்தில் மூழ்கி இருக்க அந்த கார் முழுவதும் அவர்கள் முத்த சத்தமே நிறைந்திருந்தது.